அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்வன் போட்டித் தேர்வு மற்றும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஐ ஓப்பனர் செஷன் ஃபார் 2025 அண்ட் 26. ஸோ இதுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறதுல மகிழ்ச்சி. ஸோ என்னோட பேர் கணேஷ்குமார், நான் முதல்வன் ஃபேக்கல்ட்டி. இது நம்மளோட செகண்ட் கிளாஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன, நம்ம என்ன பர்பஸ்க்காக இந்த ப்ரோக்ராமை டிசைன் பண்ணோம், இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதோட கன்டினியூஷன் தான் இந்த செகண்ட் கிளாஸு. ஸோ லாஸ்ட் கிளாஸ், தட் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ், நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி, தட் இஸ் இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். இட் இஸ் ஆல் அபவுட் டிவிஷன் ஆஃப் பவர்னோட டு அன் எக்ஸ்டென்ட் வச்சுக்கலாம். ஓகே, அதை தொடர்ந்து இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகே, ஸோ டிவிஷன் ஆஃப் பவர் ஆர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற டாபிக் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு செப்பரேஷன் ஆஃப் பவர். அதோடு சேர்த்து ஒன் மோர் அடிஷ்னல் டாப்பிக்காக ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ். இன் சென்ஸ் கோர்ட் சிஸ்டத்தை தாண்டி டிஸ்பியூட் சால்விங்க்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, நார்மலாக ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது அப்படின்னா பிட்வீன் டூ பர்சன்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணக்கூடிய பிளேஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தான் இருக்கும். ஐதர் அது செஷன் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ. இது வந்து ஆர்டினரி கோர்ட் சிஸ்டத்தில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இதை தாண்டி அப்படி ஒரு செட்டில்மெண்ட்டை வந்து அமிக்கபிளாக, இன்சென்ஸ் ஒரு பரஸ்பரமாக ஒரு செட்டில்மெண்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கான ஃபோரம் வந்து ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம். அதனால தான் அந்த வேர்டை நீங்கள் கன்டினியூஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்டர்னேட்டான டிஸ்பியூட் சால்விங் மெக்கானிசம்ஸ். ஸோ அது என்ன இருக்குது அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறது தான் இந்த ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்னு சொல்கிறது. ஸோ ரெண்டு டாப்பிக்காக இது இன்றைக்கி பார்த்துடலாம். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகே, ஸோ இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது தட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட்டோட ஆர்கன்ஸ்ன்னு சொல்ல முடியும். தட் இஸ் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இதுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி, தீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி தி ஆர்கன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி அன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டூ. ஓகே, ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன, இதில் வரக்கூடிய இஷ்யூஸ், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்டு, அதை சால்வ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம்ஸ் என்ன அப்படிங்கிறது, லைக் எப்படி டிவிஷன் ஆஃப் பவரில் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர்லையும் பார்க்கக்கூடிய ஒன்று. அடுத்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது இது ஒரு செப்பரேட்டாக பார்த்துடலாம், டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ் ஆர் நத்திங் பட் ஏடிஆர். ஓகே, ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது ஒன் மோர் டாபிக். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய ஏரியா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற ஒரு ஏரியா. செகண்ட் டாபிக் அப்படிங்கிறது ஏடிஆர் ப்ராசஸ். ஸோ இது செகண்ட் டாப்பிக்காக எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டுமே நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 or 2 கொஸ்டின்ஸ் வருஷம் கேட்டுருவாங்க. அதுவும் ஆஃப் லேட் இந்த ஏடிஆர்லேருந்து கொஸ்டின்ஸ் ரெகுலராகவே வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, செப்பரேஷன் ஆஃப் பவருமே டு அன் எக்ஸ்டென்ட் கொஸ்டினுக்கான ஸ்கோப் உள்ள ஒரு ஏரியா தான். ஸோ அதனால தான் இம்பார்ட்டண்ட்டாக எப்படி ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணோமோ அதே ஆங்கிளில் வித் ரெஸ்பெக்ட் டு டிவிஷன் ஆஃப் பவர் பார்த்த மாதிரி செப்பரேஷன் ஆஃப் பவரையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஸ்டடி பண்ணுறது இதை வச்சு ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டு, லைக் எப்படி விஷன் 1000 விஷன் 100 ஃபார் ப்ரிலிம்ஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் மெயின்ஸி நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம்னு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அப்போது வித் ரெஸ்பெக்ட் டு செப்பரேஷன் ஆஃப் பவர்லேருந்து கேட்குற ஏரியாஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அங்கேயே என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தான். ஓகே, ஸோ ஹவு யூ அண்டர்ஸ்டாண்ட் தி பேசிக்ஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்ன, ஸோ அதில் இருக்கக்கூடிய மெக்கானிசம்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸை தான் செக் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணிங்கனாலே தெரியும். டூ யூ திங்க் தட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா does not accept the principle of strict separation of power. Okay, so Constitution of India does not agree with the principle of strict separation of power nu sollitaanga, rather it is based on the principle of checks and balance. Okay, so do you think that Constitution of India does not accept the principle of strict separation of power, rather it is based on the principle of checks and balance. So strict separation of power illa அப்படிங்கிற ஒரு கண்டெக்ஸ்ட் இருந்தாலும் பட் சம் ஃபார்ம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த கொஷின் மூலமாக நமக்கு உறுதி செய்கிறாங்க. இன்சென்ஸ் இந்த கொஷினை நமக்கு ஒரு ஒப்பீனியன் பேஸ்டு கொஷினாக தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பின்னாடி டீகோட் பண்ணலாம். பட்
வாட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் யூ ஹாவ் டு ஜஸ்டிஃபை தி பேசிக்ஸ் ஆஃப் ஒய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் செட் டு பி அன் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். தட் இஸ் ஒரு வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஏன் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம். தென் அதர் தென் தட் தோ ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லாட்டினாலும் ராதர் இட் ஹேஸ் சர்டன் லெவல் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். அப்போது செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். கொஷின்ஸ் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அப்போது இதை பற்றி இன் டீட்டெயில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம என்ன இன்சைட் இதுலேருந்து எடுத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, கொஷினில் கேட்ட விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபண்டமெண்டலான ஒரு ஆஸ்பெக்ட் தான். இன்சென்ஸ் கான்ஸ்டியூஷனலாக ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் ஏன் அக்ரி பண்ண முடியலை அப்படிங்கிறது தான். அது போக செக்ஸ் அண்ட் பேலன்ஸான மெக்கானிசம்ஸ் என்ன கான்ஸ்டியூஷனுக்குள்ளே இருக்குது டு புட் சர்டன் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு ஏரியாவாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. அதுக்கு நமக்கு தேவையான பாயிண்ட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் இட் இஸ் ஆல் அபவுட் ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன். ஸோ இந்த ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலி நம்ம சொன்னோம் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின்லேருந்து நம்ம அரைவ் ஆகிட்டோம். இது எதுவும் வாட்டர் டைட்டாக இல்லை. இன்சென்ஸ் ஒன்னோட ஒன்று என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்லிங்க் ஆகியிருக்கு. ஸோ வாட்டர் டைட்டாக நம்மளால் பண்ண முடியலை அப்படிங்கிறது லைக் இட் இஸ் ட்ரூ டு பி அண்ட் நாட் அ பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நம்மளால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரை வாட்டர் டைட்டாக கொண்டு வந்துட முடியும். இன்சென்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் elected by means of direct election, people மூலமாக பண்ணுற விஷயம். So they are not come from the legislature. Okay, and even executive is not accountable to the legislature. அந்த மாதிரி கன்சர்ன்லாம் யூ ரீட் ஃப்ரம் தி பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். பட் வேறஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் உங்களால் அந்த ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை என்ஷூர் பண்ண முடியாது. அது நேச்சர் ஆஃப் தி பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். ஸோ அதுதான் நம்ம டீகோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும். அது ஒரு லேயர் ஆஃப் டீகோடிங். அப்படின்னா அடுத்த விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போது தேர் மஸ்ட் பி சம் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தீஸ் த்ரீ இன்ஸ்டியூஷன்ஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எய்தர் லெஜிஸ்லேச்சர் வெர்சஸ் ஜுடிஷியரியோ, இல்லை லெஜிஸ்லேச்சர் வர்சஸ் எக்ஸிக்யூட்டிவோ, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் லெஜிஸ்லேச்சரோ, இந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்றது ரொம்ப காமனான ஃபினாமினா தான். ஓகே, ஏன்னா அந்தளவுக்கு கிளாரிட்டி டைம் பீயிங் நம்மளால் அந்த டே டு டே ஆஸ்பெக்ட்ஸில் நம்மளால் மெஷர் பண்ணி ஒரு கான்ஸ்டியூஷன் நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வர்றது ரொம்ப இயல்பு தான். ஸோ அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டியூஷன், அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம்ஸ் என்ன வச்சுருக்கு, அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வரும்போது தென் ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன்ஸ்னால அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கிடச்சிருக்கா அப்படிங்கிற விஷயங்களை தான் இதில் டீகோட் பண்ணுறோம். இதில் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் இன்னொரு இன்ஸ்டியூஷனோட ரோலை எடுத்து ப்ளே பண்ணும்போது அந்த இடத்துல வரக்கூடிய கான்ஃப்ளிக்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அபவுட் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன். பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன்னா அங்கே வேலையை முடிஞ்சு போச்சு. ஓகே, ஏன்னா ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் நத்திங் பட் டு லெஜிஸ்லேட். பட் ஜுடிஷியரி லெஜிஸ்லேட் பண்ணுது. அப்போது இங்கே என்ன இஷ்யூ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is some level of conflict between the legislature versus judiciary. அப்போ இது எதனால வருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீகோட் பண்ணணும். இது பேசிக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷினை ரெண்டையும் எடுத்து நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி ஃபண்டமெண்டல். ஓகே, ஸோ பேசிக்காக கான்ஸ்டியூஷன் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, இந்த இன்ஸ்டியூஷன்ஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கிளியராக பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை தாண்டி அது வேரியஸ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசமும் அதுக்குள்ளேயே இருக்குது. அதை தாண்டி ஜுடிஷியரி பிளேஸ் சர்டன் லெவல் அவர் ரோல் இன் திஸ் பியர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ணோம். இந்த சென்ஸ் இந்த ஏரியாவை அதர் தென் தட் ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த இடத்துல என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரி போகும்போது அவங்க ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு சொல்லுவாங்க. பார்லிமெண்ட் சைடு இருந்து நீங்கள் பார்க்கும்போது ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லுவோம். எந்த சைடு இருந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு தான் அது ஜுடிஷியல் ஆக்டிவிசமா இல்லை ஓவர் ரீச்சா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் திங்ஸ். ஓகே, ரொம்ப காமனாக நீங்கள் நான் திருப்பி ரீட்ரேட் பண்ணுற விஷயம் இதுதான். நீங்கள் லக்ஷ்மிகாந்த் எடுத்து ரீட் பண்ணும்போதே யூ கேன் கம் அக்ராஸ் தீஸ் ஏரியாஸ். பட் எப்படி அந்த பாயிண்ட்ஸை பூல் பண்ணுறது, செக்ரிகேட் பண்ணி ஒரு இடத்துல கன்சால்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கும். அந்த கன்சாலிடேட் பண்ண டாப்பிக்கை எப்படி ஆன்சரை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதா நமக்கு இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமாக தான் இது இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு.
டைம் அண்ட் அகைன் திருப்பி இதே டிஸ்க்ளைமர் தான், திஸ் இஸ் நாட் அன் கம்ப்ளீட் ஜிஎஸ் செஷன். ஓகே, ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். இன்சென்ஸ் எப்படி ஒரு டாப்பிக்கை எடுத்து அதுக்கான நோட்ஸ் மெட்டீரியல்ஸை கன்சால்டேட் பண்ணி அந்த இருக்கிற நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை வச்சு எப்படி ஒரு டீசெண்டான ஒரு ரீசனபிளான ஆன்சரை நம்ம எழுத முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய விஷயமும் கூட. ஃபஸ்ட் கிளாஸ்லேயே அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் இதுதான் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் கிளாஸை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இப்போ டாபிக் உள்ளே போகலாம். ஓகே, ஸோ கொஷின்ஸை ஓரளவுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ இந்த கொஷின்லேருந்து நான் என்ன இன்புட் எடுத்துக்கிறது, வாட் இஸ் த இன்புட் ஐ ஹாவ் டு கெட் ஃப்ரம் திஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத வி ஹாவ் டு நோ. ஓகே, ஸோ அப்போது வாட் டைப் ஆஃப் திங்ஸ் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தான் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ அதில் இருக்கக்கூடிய வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ், வாட் இஸ் மீன் பை செப்பரேஷன் ஆஃப் பவர், ஓகே, வாட் ஆர் இட்ஸ் ஃபீச்சர்ஸ், how it is designed in the constitution, any constitutional backup or articles substantiate or justify it, அந்த மாதிரி விஷயங்களை you should mention. ஓகே, that is you have to take it into consideration, or that is features. ஓகே, அது போக இதில் அதிகப்படியான கேட்ட கேள்விகள் அப்படின்னா இந்த ஒரு ஏரியா தான், ஜுடிஷியல் ஓவர் ரீச்சை வச்சு நம்ம எப்பயுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்லிமெண்ட் ஒரு லா மேக் பண்ணும், அந்த லாவை வந்து நல்ல நோய்டுன்னு சொல்லி ஜுடிஷியரி பண்ணுறதோ, இல்லை ஒரு பிஐஎல் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எடுத்துக்கிட்டு அந்த கேஸுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து அதை லெஜிஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டைம் அண்ட் பீயிங் பார்த்துக்கிட்டு தான் வரோம். வி வில் டெமான்ஸ்ட்ரேட் இது வரும்போது, நம்ம கொஷின்ஸ் வரும்போது அந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, அப்போ இதெல்லாமே டாபிக்ஸ் டு நோட் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஏரியா நோட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கான்ஸ்டியூஷனில் எங்கெங்கெல்லாம் பேசப்பட்டிருக்கு, நேற்று பார்த்த மாதிரி தான். தென் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. ஓகே, ஸோ இதே இந்த செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கா, இன்சென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இல்லை சம் அதர் ஆக்டோ, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த டெவலப்மெண்ட் ஏதாவது நடந்திருந்தாலும் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது இட் இஸ் வெல் அண்ட் குட். கான்ஸ்டியூஷனல் செட்டப் அப்படிங்கிறது ஹவு இன்ஸ்டியூஷன்ஸ் டிசைன்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸை டீகோட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும். தென் ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அட்லீஸ்ட் கொஞ்சம் வாட் இஸ் தி கரண்ட் ட்ரெண்ட் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்டையராக எக்ஸாக்டாக உள்ளே போய் அதோட கோர் அஸ்பெக்ட்ஸை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுன்னு அவசியம் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்லணும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூகுள் பண்ணாலோ, இல்லை ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணாலோ, பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணாலோ அதுலேயே உங்களுக்கு வந்துடும். இதில் ரெலவெண்ட்டான இஷ்யூஸ் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது கொஞ்சம் லைவ்னஸ்ஸை அதுக்குள்ளே ஃபீட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே, என்டையராக கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே போய் நம்ம ட்ராவல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ பட் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகே, அடுத்த விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு எனி கமிட்டி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே, ஸோ அது டிஃபால்ட்டாக நம்ம சொல்கிறது தான், எனி ஜட்மெண்ட்ஸ், எனி கமிட்டி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஆன்சரை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதோ, இல்லை ஒரு வே ஃபார்வர்டுக்கு நம்ம ஆன்சர் கொடுக்குறதுக்கோ இந்த கமிட்டி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை டாக்டரின்ஸோ இது மூணும் சப்போர்ட் பண்ணும். ஈவன் சம்டைம்ஸ் ஃபைண்டிங்ஸும் உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், தட் இஸ் கொஷினோட பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 2 டைப் ஆஃப் பேட்டர்னில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சாலியன் ஃபீச்சர்ஸ் கேட்குறதுக்கலாம், அது நேச்சர் ஆஃப் தி சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அந்த நேச்சர் ஆஃப் த சிஸ்டமில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறதுக்கான ஸ்கோப் இருக்குது. தென் அந்த இஷ்யூக்கான வே ஃபார்வர்டு என்ன, சொல்யூஷன் என்ன, அந்த ஒரு 3 கண்டெக்ஸ்டில் தான் கொஷினை வந்து நம்மளால் பிரித்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸு, கான்ஸ்டியூஷனல் செட்டப்பு, அதோட அப்ஜெக்டிவ்ஸு, இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா எனக்கு இன்ட்ரோ பார்ட்டை குடிக்கிறதுக்கோ இல்லை பாடி பார்ட்டில் ஏதோ ஒரு விஷயத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறக்கோ ஜஸ்டிஃபை பண்ணுறக்கோ எனக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் நான் வந்து இந்த டாக்டரின்ஸு, கமிட்டி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸு, ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா என்னோட ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் ஒரு டாப்பிக்கை எடுக்கும்போது அதில் என்னென்னலாம் அடிப்படையாக தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். தட் இஸ் இதோட பர்பஸ் அவ்வளோதான். இதை அடக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு நோட்ஸ்லேயே உங்களால் ஒரு ரீசனபிளான ஆன்சரை எழுத முடியும். ஸோ அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போது இதெல்லாம் நம்மளோட டாப்பிக்கில் கவர் பண்ணியிருக்கோமா,
அப்படின்னா அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினேஷன். ஸோ டெஃபினேஷன், வாட் இஸ் meant by separation of power is nothing but government having various institutions such as legislative, executive, judiciary அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை ஆர்கன்ஸோ இருக்குது ஃபார் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி ஹிண்டரன்சஸ், அப்ஜெக்டிவ் என்ன, டு என்ஷூர் அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ அந்த என்ஷூர் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட்டை என்ஷூர் பண்ணுறதுக்காக அந்த ஆர்கன்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேச்சர் போனீங்கன்னா இட் இஸ் அன் லா மேக்கிங் இன்ஸ்டியூஷன். எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அண்ட் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன், பாலிசி ஃபார்முலேஷனோட சம் ஃபார்ம் ஆஃப் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் தான். ஜுடிஷியரின்னு வரும்போது அந்த ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன்ஸ் தேவைப்படுது, வெதர் ஆல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் வித்தின் தி ஸ்பியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனாக இல்லையா அப்படிங்கிற விஷயத்த ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் இன்ஸ்டியூஷன்ஸை பார்க்குறோம். இதோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன, ஒய் திஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர் இஸ் எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு வி ஆர் ஹேவிங் அன் ஐடியா ஆஃப் கான்ஸ்டியூஷனலிசம். ஸோ கான்ஸ்டியூஷனலிசம் இஸ் நத்திங் பட் அது ஒரு இசம் தான். தட் இஸ் அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. இன் சென்ஸ் என்ன இருக்கணும், ஒரு ரூல் ஆஃப் லா இருக்கணும், செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கணும், டிவிஷன் ஆஃப் பவர் இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் வந்து அக்கௌண்டபுளாக இருக்கணும், பீப்புளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஸ்பீச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா தட் கவர்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் கான்ஸ்டியூஷனலிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியோட இங்கே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. அந்த கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியும் என்ஷூர் பண்ணுறதுக்கான ஆஸ்பெக்ட்ஸில் இது ட்ராவல் ஆகும். ஓகே, அப்போ கான்ஸ்டியூஷனலிசமாக நான் வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு இது தேவைப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டியூஷனில் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் போகும்போது அந்த இன்ஸ்டியூஷன் என்ன ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அந்த ஸ்கோப்பை என்ன பண்ணுறாங்கன்னா டைல்யூட் பண்ணுறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன் ஹேவிங் தேர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல் அண்ட் ஹேவிங் இட்ஸ் ஓன் பவர். இஃப் one institution make wrong, definitely another institution will question against it. ஸோ அந்த ஒரு கண்டெக்ஸ்டில் தான் அந்த செப்பரேஷன் ஆஃப் பவரோட எசென்ஷியாலிட்டி இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவரை என்ஷூர் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸையும் கொண்டு வரது தான். அப்போ இது எதுக்கு எனக்கு தேவைப்படுது அப்படின்னா டு கிவ் ஒன் இன்ட்ரொடக்ஷன். அவ்வளோதான். செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சும்மா நம்ம 3 ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு ஒரு டயக்ராம் போட்டு லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்னு போடுறத விட அதோட பர்பஸ் டு என்ஷூர் கான்ஸ்டிடியூஷன், டு ப்ரிவெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் அண்ட் டு என்ஷூர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணும்போது தட் இன்ட்ரோடக்ஷன் வில் பி கிவ் சம் பெட்டர் திங். ஓகே, ஸோ இதோட பெட்டரானது கிடைச்சா ஓகே, பட் இது ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறக்காண்டி சொல்கிறது தான். இதுதான் இதோட அப்ஜெக்டிவ், ஒரு பர்பஸ். ஓகே, அப்போ எனக்கு என்னென்னா டெஃபினேஷன் ஒன்று கிடச்சிருச்சு, ஒரு அப்ஜெக்டிவ் எனக்கு ஒன்று கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம தேடி போகிற விஷயம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, அப்போ கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா these are all the things which will support for the constitutional provisions. Okay, so Article 50, separation of power between executive and judiciary, இது ஒரு aspiration நமக்கு. ஓகே, ஸோ அஸ்பிரேஷன் இன் சென்ஸ் டு அன் எக்ஸ்டென்ட் இதெல்லாம் எங்கேயாச்சும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ எந்த இடத்துலையாச்சுன்னு ஒரு லெவல் ஆஃப் பைபாசிங் நடக்குது அப்படின்னா, ஒரு வேளை ஜுடிஷியரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இடத்துக்கு போகும்போதோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி ரோலை எடுத்துக்கிட்ட போதோ அப்போ என்னென்னா அந்த பைபாசிங் மெக்கானிசத்தை ஸ்டாப் பண்ணுற ஒரு அஸ்பிரேஷனாக இதை கொஞ்சம் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஆர்டிகல் 50 சொல்லியிருக்கிற மாதிரி அந்த செப்பரேஷன் ஆஃப் பவரை மெயின்டைன் பண்ணணும் பிட்வீன் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லும் போது அந்த பாயிண்ட் வேலிட் ஆயிடும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 121, கண்டக்ட் ஆஃப் ஜட்ஜஸ் நாட் பி கொஸ்டின் இன் தி கோர்ட். ஓகே, சாரி, லெஜிஸ்லேச்சர் ஆர் பார்லிமெண்ட். அது மாதிரி 122, கோர்ட் டு நாட் என்கொயர் இன் டு தி ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். இதெல்லாம் என்ன அப்படின்னா செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். ஸோ அந்த இடத்துல அவங்களோட கான்டாக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கான அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அட்டானமி. ஓகே, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இண்டிபெண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் எனக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் ஒரு பாயிண்ட்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அந்த அந்த ஓவர் ரீச் நடக்குதுன்னா, இன்சென்ஸ் ஒரு அவங்களோட ரோலை விட்டு அடுத்தவங்க ரோலுக்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஆர்டிகல்ஸை மென்ஷன் பண்ணி கொஞ்சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கான்ஸ்டியூஷன் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியும். பார்லிமெண்ட்டோட இது, பிரசிடென்ட்டோட ஆர்டிகல்ஸ், தென் சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பேசிக்காக நமக்கு எழுதுறதுக்கு ஒரு இன்ட்ரோ ஹிக்கப் இருக்குது அப்படின்னா இதை போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் இது ஒன்று. அடுத்து நேச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரல் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது ஸோ அது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் யூனிக் மாடல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா கம்பேர் வித் யூஎஸ் அண்ட் யூகேவோட கம்பேர் பண்ணும்போது யூஎஸோட கான்ஸ்டியூஷன் இஸ் என்ஷின்டு ஃபார் வாட்டர் டைட் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகே, ஸோ அங்கே எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி மூணு வந்து இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகிறது. டு அன் எக்ஸ்டென்ட் ஜுடிஷியரி அங்கே கொஞ்சம் டில்ட் ஆகி பவர் அங்கே போயிருக்கும்.
வேறஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் யூகே மாடலில் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி சுப்ரீமசி இருக்கும், யூஎஸை பொறுத்தவரை ஜுடிஷியல் சுப்ரீமசி இருக்கும். பட் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் மாடல் இட் இஸ் அண்ட் பிளண்ட். ஓகே, ஸோ அங்கே ஜுடிஷியல் இண்டிபெண்டன்சி என்ஷூர் பண்ணியிருப்பாங்க, பார்லிமெண்ட் சாவர்னிட்டி லிமிடெட் சாவர்னிட்டியை என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் இங்கே கான்ஸ்டியூஷன் சுப்ரீமசி அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி அங்கே என்கரேஜ் பண்ணி அந்த ரெண்டு நடந்த விஷயத்தையும், தட் இஸ் உங்கள் ஒரு இடத்துல ஜுடிஷியல் சுப்ரீமசியும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிவிட்டு இங்கே பார்லிமெண்ட் சுப்ரீமசியும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூஷன் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அது ஒரு யூனிக் மாடல்னு சொல்ல முடியும். ஸோ இங்கே ஃப்ளெக்சிபிள் செப்பரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸுக்கான மெக்கானிசம்ஸ், ஸ்ட்ரக்சரல் டிவிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ அந்த லெஜிஸ்லேட்டிவோட ரோல் என்ன, எக்ஸிக்யூட்டிவ் ரோல் என்ன, ஜுடிஷியரியோட ரோல் என்ன, ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் அதுக்கான அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் பெருசாக இன்வால்வ் ஆகிறது இல்லை. தோ சம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்மெண்ட் போனீங்கன்னா ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் போட்டிங்கன்னா ஓகே எக்ஸிக்யூட்டிவ் தான் பண்ணுறாங்கனாலும் பட் ஃபார்ம் ஆஃப் கொலிஜியம் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பர்சனல் அப்பாயின்மெண்ட்டில் இந்த இடத்துல எல்லாம் அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ் பெருசாக இருக்கிறது இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் இன்னொரு இன்ஸ்டியூஷனோட. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு வரும்போது இது நமக்கு தேவைப்படும். ஓகே, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ஓவர் சைட் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட வீட்டோ இருக்குது. ஸோ இது மூணு நமக்கு கீவேர்டு. ஓகே, ஜுடிஷியரி அதோட செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இட் ஹேஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ. Legislature, it is having on power of legislative oversight. Executive, it having the power of executive veto. ஓகே, ஸோ இது மூணு என்ன அப்படின்னா மற்ற ரெண்டு இன்ஸ்டியூஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணும்போது மூணாவது இன்ஸ்டியூஷன் கொஸ்டின் கேட்கறதுக்கோ இல்லை மற்ற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் தப்பு பண்ணும்போது மற்ற ரெண்டு இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனும் கேள்வி கேட்கறதுக்கோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் செட்டப் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மியூச்சுவாலிட்டி எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவாலிட்டி பிரின்சிபல் நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ இந்த ஒரு விஷயம் எங்கே தேவைப்படுது அப்படின்னா நான் கன்க்ளூஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ கன்க்ளூஷன் கொடுக்கறது அப்படின்னா இங்கே ரீட் பண்ணிங்கன்னா தெரியும். கான்ஸ்டியூஷனல் ஹார்மோனி என்ஷூர் பண்ணுங்கள், கோஆப்ரேட்டிவ் கவர்னன்ஸை என்ஷூர் பண்ணுங்கள், இன்ஸ்டியூஷனல் ரெஸ்பெக்டை அஷ்யூர் பண்ணுங்கள், கான்கார்ட் கிரியேட் பண்ணுங்கள் நாட் டிஸ்கார்டு, கோஆப்ரேஷன் நாட் கான்ஃபரன்டேஷன், என்கேஜ்மெண்ட் நாட் என்ஸ்ட்ரான்ஜ்மெண்ட் அமாங் வேரியஸ் ஆர்கன்ஸ். இதெல்லாம் என்னென்னா ஒரு அந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம்ல, ஒரு டிஸ்பியூட் ரெண்டு இன்ஸ்டியூஷன் கீழே வருது அப்படின்னா ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு கீவேர்டாக தூக்கி போடும்போது அது ஒரு வேலிட் பாயிண்ட்டாக நமக்கு மாறும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல யூ ஷுட் ஹாவ் சம் கான்சியஸ்னஸ். இந்த மாதிரி இடத்துல இந்த மியூச்சுவல் பிரின்சிபாலிட்டி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ யூஸ் ஆகும் நமக்கு. செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் அந்த இடத்துல யூஸ் ஆகும். இதோட நீங்கள் பெருசாக நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது ரெண்டும் உங்களுக்கு தேவைப்படும் டு கன்க்ளூட் சம் ஆன்சர்ஸ் ஆர் டு ஜஸ்டிஃபை சம் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் டாக்ட்ரின்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு டாக்ட்ரின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நமக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ ஒன்று டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ விச் என்ஷூர்ஸ் இண்டிபெண்டன்ஸ், ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட். இது கேஸோன்னு வந்து பாரதி கேஸோ மினர்வா மில்ஸ் கேஸோ எஸ்ஆர் பொம்மாய் கேஸோ ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இதெல்லாம் நேற்றும் பார்த்தோம். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு காமனான டாக்ட்ரின்ஸ். எங்கேயாச்சும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா அங்கே இதை தூக்கி போட்டு நம்மளால என்ன பண்ணிட முடியும்னா சேஃபாக அந்த இடத்துல வெட்டு வெளியேறிடலாம். ஸோ அதுக்கு இது தேவைப்படக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இந்த டாக்ட்ரின்ஸ் அப்படிங்கிற விஷயம். ஓகே, த நெக்ஸ்ட் திங் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திங்ஸ் ஜஸ்டிஃபை கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் அடாப்ட் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன். ஓகே, ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா, ஒரு பாடி பார்ட் நமக்கு தேவைப்படுது இல்லை. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன தேவைப்படும் அப்படின்னா இந்த விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் தேவைப்படுது. ஆமாம், கான்ஸ்டியூஷன் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை அடாப்ட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு டாபிக் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவ் கம் ஃப்ரம் தி லெஜிஸ்லேச்சர் அண்ட் லெஜிஸ்லேச்சருக்கு யார் அக்கௌண்டபுள்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் அக்கௌண்டபுள். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல Prime Minister and Council of Ministers are drawn from the legislature and Prime Minister and Council of Ministers both are accountable to the House of the People அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் ஜஸ்டிஃபை ஆயிரும். அடுத்து லெஜிஸ்லேச்சர் பர்ஃபார்மன்ஸ் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனா, எஸ் சம் ஃபார்ம் ஆஃப் இம்பீச்மெண்ட் அவங்க பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் இட் புட் செக்ஸ் அகேன்ஸ்ட் தி எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ ஒரு பிரசிடென்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு அகேன்ஸ்டாக லெஜிஸ்லேச்சர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டியூட்டி. ஆனால் அதுக்கு ஒரு குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். ஏன்னா அங்கே ஒரு ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் நடந்துருது இல்லையா. ஆனால் அந்த இன்ஸ்டியூஷன் ஒரு பார்லிமெண்ட்டுங்கிற ஒரு லெஜிஸ்லேட்டிவ் லா மேக்கிங் இன்ஸ்டியூஷன். ஆனால் லா மேக் பண்ணக்கூடிய அதே இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அப்போ அந்த இடத்துல குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டு சம்டைம்ஸ் குவாசி ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால அந்த இடத்துல என்ன செக்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கும் செக் இருக்குது,
ரிமூவல் ப்ரொசீஜர் ஆஃப் ஜட்ஜஸ்னு வரும்போது அந்த இடத்துல ஜட்ஜஸோட கான்டாக்ட்டுக்கும் செக் வச்சுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இன்ஷூர் ஆகுது. ஸோ இம்பீச்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸும் சரி, ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட்டும் சரி, ரெண்டுமே யார் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா பார்லிமெண்ட் தான் இனிஷியேட் பண்ணுது. ஸோ அங்கே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது மற்ற ரெண்டு இன்ஸ்டியூஷனுக்கும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் காஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ண முடியுமா? எஸ். ஆர்டினன்ஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது அவசர கால சட்டம்னு சொல்லுவோம். அது எந்த டைம் பண்ணுவோம்? ஏதாச்சும் செஷன் இல்லாத டைமில் ஒரு லா மேக் பண்ணணும் அப்படின்னா யார் பண்ண முடியும்னா பிரசிடென்ட் பண்ண முடியும். அப்போ பிரசிடென்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஆனால் அவருக்கு என்ன பண்ணுறோம்? லா மேக்கிங் கெப்பாசிட்டி கொடுக்குறோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிளியர் நம்ம செப்பரேஷன் பண்ண முடியாது. தென் ஈவன் டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனும் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கக்கூடிய பவர். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி. ஸோ ஜுடிஷியரியோட ரோல் என்ன? வெய்தர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் லெஜிஸ்லேச்சர், ரெண்டு பேருமே அவுட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பவுண்டரிஸில் இருந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணி நல் அண்ட் வைடுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஜுடிஷியரிக்கு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஜுடிஷியரிக்கு அந்த ரோல் கிடச்சிருது. ஸோ அதை தாண்டி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் உங்களால் கிளியராக என்ன பண்ண முடியாது அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியும் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட்டியும் டிமார்க்கெட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும்னா பார்லிமெண்ட்டோட ரோல் அண்டர்மைன் ஆகி எக்ஸிக்யூட்டிவோட ரோல் அதிகமாயிரும். ஓகே, ஸோ அப்போ எமர்ஜென்சி ஒரு இட் வீக்கன்ஸ் தி பவுண்ட்ரிஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கேனாட் சே டு பி இட் அடாப்ட் ஃபார் அ ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகே, ஸோ அந்த இடத்துல என்னென்னா சம் ஃபார்ம் ஆஃப் மியூச்சுவல் திங்ஸ் இருக்குது. அந்த மியூச்சுவலிட்டியை தாண்டி சம் ஃபார்ம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன்ஸ் கிட்ட இருக்குது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கொஷினோட டிமாண்ட். ஓகே, ஸோ வெறும் இந்த ஒரு 5 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டே ஃபஸ்ட்டு கொஷினோட மொத்த பாயிண்ட்டையும் முடிச்சிடலாமானா எஸ் யூ கேன் டூ. ஓகே, ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்க்கு தான் இதை கொண்டு வர்றது. இது தெரிஞ்சிருந்தால் போதும், உங்களால் அந்த கொஷினோட டிமாண்டுக்கு ஏற்ற அப்படியே ஆன்சரை மோல்டு பண்ணிட முடியும். ஸோ இதே கொஷின் தான் கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சம் ஃபார்ம் ஆஃப் ஆல்டர்னேட் பண்ணி கேட்டாலும் இந்த ஒரு பேஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஈஸியாக ஆன்சரை அரைவ் பண்ணிட முடியும் வித்தின் தி டைம் பீரியடுக்குள்ளே ஒரு டீசெண்டான ஆன்சரை. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் ஆன்சருங்கிறது முடியுமா அப்படின்னாலும் அது முடியாட்டினாலும் ஒரு டீசெண்டான ஆன்சரை உங்களால் அச்சீவ் பண்ணிட முடியும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் இந்தியன் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் அடாப்ட் ஃபார் அ ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எதெல்லாம் செப்பரேஷன் ஆஃப் பவர் என்ஷூர் பண்ணுது அப்படின்னா யூஷுவல் நம்ம எப்பயுமே இந்த கேஸ் வந்த பாரதி கேஸ் இட் இஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின்னு ஒன்று கொண்டு வந்தது செப்பரேஷன் ஆஃப் பவரை. அதுக்கப்புறம் SCOR வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அந்த என்ஜாக்கு வந்து ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்ஷூர் பண்ணது. ஐஆர் குவால்ஹோ கேஸும் அதே தான், நீங்கள் ஆல்ரெடி படித்த கேசஸ் தான் இது எல்லாமே. ஓகே, அது போக இந்த ராம் ஜவாயா கபூர் கேஸ், இந்த ராம் ஜவாயா கபூர் கேஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் நாட் அப்சல்யூட்டாக இல்லாட்டினாலும் த டாக்டரின் எக்ஸஸ் இன் ஃபங்க்ஷனல் டிமார்க்கேஷன் சொல்கிறாங்க. இன்சென்ஸ் ஆமாம் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லாட்டினாலும் சம்டைம்ஸ் என்ன எடுத்துக்கிற கூடாதுன்னா ஒரு இன்ஸ்டியூஷன் இன்னொரு இன்ஸ்டியூஷனோட ரோலை எடுத்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிற கூடாது. அந்த இடத்துல ஒரு லெஜிஸ்லேச்சர் லா மேக்கிங் தான் பண்ணணும், ஒரு ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் தான் பண்ணணும், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் தான் பண்ணணும். ஸோ இதில் யாரோட ரோலையும் எடுத்துக்கிற கூடாது அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த ராம் ஜவாயா கபூர் கேஸ் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லா டைமும் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் இஸ் கரெக்டானு கேட்டால் நோ அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் வேணும். ஓகே, ஏன்னா ஜுடிஷியல் ஆக்டிவிசம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ஜுடிஷியல் ஓவர் ரீச்சிங் கொஞ்சம் இடத்துல பேசியாகும். அப்போ இந்த ராம் ஜவாயா கேஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச் இருக்கக்கூடாது சம்டைம்ஸ். ஓகே, ஸோ அவங்க லாவை இன்டர்பிரட் பண்ணி ரைட் ஆர் ராங்குன்னு தான் சொல்லணுமோ தவிர லா மேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஸ்பியருக்குள்ளே யோசிக்க மாட்டாங்க. ஒரு பாலிசி ஃபார்முலேஷனில் ஒரு லெஜிஸ்லேச்சர் அந்த பாலிசியை ஃபார்முலேட் பண்ணும்போது வேரியஸ் சோஷியல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸை எடுத்துக்கிட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லாவை மேக் பண்ணுவாங்க. பட் ஒரு ஜுடிஷியரிக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குமான்னு கேட்டால் டு அன் எக்ஸ்டென்ட் கம்மி. ஸோ அந்த இடத்துல அவங்க என்னென்னா லிமிட்டட் ரோல் தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா கேசஸோ இல்லை டாக்டரின்ஸையோ வச்சு தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு இந்த மாதிரி கேசஸ் தேவைப்படும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு விஷயம் நமக்கு யூ கேன் ரைட். ஓகே, ஸோ இந்த இது கேசஸ்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சேலஞ்சஸ் என்னவா இருக்க முடியும், இது எதுக்குன்னா ஓரளவுக்கு நமக்கு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சு. இன்சென்ஸ் செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் என்ன அடாப்ட் பண்ணியிருக்காங்க, மியூச்சுவல் பிரின்சிபாலிட்டிக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு இன்ஸ்டியூஷன் இன்னொரு இன்ஸ்டியூஷனுக்கு எப்படி செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணுது,
கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் எதெல்லாம் அதை என்ஷூர் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குதுன்னா இவங்களுக்குள்ள எந்தெந்த இடத்துலலாம் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது அடுத்த லேயர். ஓகே. ஸோ அப்போது ஒரு 2 கொஷினை டீகோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 தான் கேட்டிருக்காங்க. அந்த 2மே அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே நம்ம வச்சு ஒர்க் பண்ணோம்னாலே தட் இஸ் ஃபைன். அப்போது ஒரு லெஜிஸ்லேச்சருக்கும் ஜுடிஷியரிக்கும் வரக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன ஸ்பியரில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் டாமினேஷன் ஆர் பொலிட்டிசேஷன் நடக்கலாம். இன் சென்ஸ் இது வந்து என்னென்னா லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்னு வச்சுக்கோங்க. லெஜிஸ்லேச்சர் அஸ் அ லா மேக்கிங் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பட் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது ஸோ அந்த இன்ஸ்டியூஷனை ஒரு இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா பிஃபோர் அந்த லாவை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப் ப்ராசஸ் நடக்கும். ஓகே. ஸோ அந்த கேபினெட்டோட ரோல் அதுதானே. ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா சம் ஃபார்ம் ஆஃப் பொலிட்டிசேஷனோ இல்லை எக்ஸிக்யூட்டிவ் டாமினன்ஸோ நடக்கும்போது அங்கே என்ன வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is an issue between the executive and the legislature. That is ஒரு ரூலிங் பார்ட்டிக்கும் அப்போசிஷன் பார்ட்டிக்கும் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது என்னென்னா எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் லெஜிஸ்லேச்சர்னே சொல்ல முடியும். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேச்சர். இது ரெண்டும் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச் வர்சஸ் ஆக்டிவிசம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஒரு லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரு ஜுடிஷியரிக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட். ஒரு சைடு பார்த்தா பார்லிமெண்ட் சைடு இருந்து பேசினா அது ஜுடிஷியல் ஓவர் ரீச், ஜுடிஷியரி சைடு இருந்து பேசினா அதுக்கு பேர் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். ஓகே. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அட்டம் டு கர்ப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம 42nd அமெண்ட்மெண்ட், 38th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே. ஸோ இதெல்லாம் என்னென்னா இட் ட்ரை டு கர்டைல் தி பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ அதுக்கப்புறம் தான் கேஸ் வந்த பாரதி கேஸ் இதெல்லாம் ஃபைன். பட் அந்த சீரியஸ் ஆஃப் திங்ஸ் தெரியும் இல்லையா நமக்கு, அந்த கார்லேஷன் தெரியும். ஓகே. ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியடில் வேர் லெஜிஸ்லேச்சர் ட்ரை டு தட் இஸ் கண்ட்ரோல் தி பவர் ஆஃப் ஜுடிஷியரி. அது 9th ஷெடியூலாக இருக்கட்டும் இல்லை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ட்ரை டு கண்ட்ரோல் ஆர் ரெடியூஸ் தி பவர் ஆஃப் தி ஜுடிஷியல் ரிவ்யூ. ஐஆர் கோயல்ஹோ கேஸ் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ அது இதுக்குள்ளே இருந்தாலும் 9th ஷெடியூலுக்குள்ளே இருந்தாலும் தட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான் ஆஃப்டர் சர்டன் டேட் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அப்போது இதுவும் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு லெஜிஸ்லேச்சர் விச் இஸ் ஜுடிஷியரி தான். ஓகே. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு உங்களுக்கு என்ன தேவைப்படக்கூடிய இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம இதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்போம், ஆனால் சொல்யூஷன் வேறு எங்கேயாச்சும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் வென் இட் ஃபங்க்ஷன் ஆன் இட்ஸ் ஓன் ஸ்பியர் அப்படின்னு வரும்போது இந்த இன்ஸ்டியூஷனெல்லாம் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸில் அந்த இன்ஸ்டியூஷன் அமையும் போது அப்போ இந்த இன்ஸ்டியூஷன் சரியாக வேலை பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லோக்பால். ஸோ லோக்பால் அதோட இன்ஸ்டியூஷன் அது ஆம்புட்ஸ்மேன் ஃபங்க்ஷனை பண்ணுது அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவோ ஒரு லெஜிஸ்லேச்சரோ ஒரு ஜுடிஷியரியோ அதோட ரோலை சரியாக பண்ணும். அப்போ அந்த இடத்துல என்னென்னா வீக் இன்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் இருக்கிறதும் இந்த இஷ்யூஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணங்களாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ரூல் ஆர் எமர்ஜென்சி. ஸோ இதுவும் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அந்த டைம் ஆஃப் பீரியடில் இது எல்லாமே என்னென்னா இட் வீக்கன்ஸ் தி டிவிஷன் ஆஃப் பவர். ஓகே. ஸோ அது ஃபெடரல் சிஸ்டத்தை வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் செப்பரேஷன் ஆஃப் பவரும் டைல்யூட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சரோட ரோல் கம்மியாயிரும். ஓகே. ஸோ அப்போ அதுவும் ஒரு இடத்துல இஷ்யூவை க்ரியேட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ட்ரிபுனல்ஸ். ஸோ ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸ் எல்லாம் நம்ம அங்கே பார்ப்போம். ஓகே. ஸோ ட்ரிபுனல்ஸ் எப்படி வந்து ஒரு கோர்ட் சிஸ்டத்தை டைல்யூட் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபுனல்ஸ் மோஸ்ட்லி யாரோட கண்ட்ரோலில் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கண்ட்ரோல். ஸோ அப்போது சம்டைம்ஸ் என்னென்னா கோர்ட் சிஸ்டத்தை டைல்யூட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ இங்கே இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூவாக அதை நம்மளால் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ ட்ரிபுனல்ஸோட அட்ஜுடிகேட்டிவ் குவாலிஃபிகேஷனும் இதில் என்ன ஆகும்னா டைல்யூட் ஆகும். ஏன்னா சம் ஃபார்ம் ஆஃப் ட்ரிபுனல்ஸ் கேன் ஈவன் ஈக்குவலண்ட் வித் தி ஹைகோர்ட். ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா ஹைகோர்ட்டோட ரோலை அங்கே இது பண்ணுது, டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால அந்த இடத்துல என்னென்னா சம் ஃபார்ம் ஆஃப் டசில் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி வர்சஸ் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இது ஒன்று. ஓகே. ஸோ இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு இஷ்யூஸ் ஆர் மேஜர் சேலஞ்சஸ் பிட்வீன் தி செப்பரேஷன் ஆஃப் பவர். இதில் உங்களால் ஓரளவுக்கு ஒரு கண்டென்ட்டை நம்மளால் ஹோல்டு பண்ணிட முடியும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேச்சர் வர்சஸ் ஜுடிஷியரி கேட்டாங்கன்னா இதிலிருந்து நம்மளால் எடுத்துட முடியும். எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் லெஜிஸ்லேச்சர் கேட்டாங்கனாலும் நம்மளால் ஓரளவுக்கு எடுத்துட முடியும். இதிலிருந்து எக்ஸிக்யூட்டிவ் வர்சஸ் ஜுடிஷியரி கேட்டாலும் இங்கேருந்து நம்மளால் எடுத்துட முடியும் பாயிண்ட்டை. அப்போது ஓரளவுக்கு நமக்கு என்னென்னா
செப்பரேஷன் ஆஃப் பவர் எப்படி அமைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் சொல்லிடுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பில் சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட். அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான ஸ்கோப் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் ஸ்கோப் ஆஃப் திஸ் கான்ஃப்ளிக்ட். அப்போ அந்த ஸ்கோப்பை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு திங்ஸ் உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். நான் சொன்ன விஷயங்கள் தான் திருப்பி ரீட்ரேட் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுறது? அப்போது ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது ஒரு பிரின்சிபல். அந்த பிரின்சிபலை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கோத்ரூ பண்ணிட்டோம். அந்த பிரின்சிபலை ஜஸ்டிஃபை பண்ணுறது எதுக்காக அப்படின்னா டு என்ஷூர் சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லியாச்சு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஆன் சிங்கிள் இன்ஸ்டியூஷன் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. கான்ஸ்டியூஷனலிசமும் ஒரு கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஆனால் நடைமுறையில் சில நேரம் என்ன ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷனுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த கான்ஃப்ளிக்ட் என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் இஷ்யூவை கிரியேட் பண்ணும். அந்த இஷ்யூ என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போது அந்த இஷ்யூவையும் அந்த கான்ஃப்ளிக்டையும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா அப்படின்னா அதுதான் வே ஃபார்வர்டு. அப்போது லேயர் நம்ம உடைச்சோம்னாலே வந்துடும். அப்போ வே ஃபார்வர்டு என்ன? ஃபஸ்ட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி சுப்ரீமசி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் அது கான்ஸ்டியூஷனோட பவுண்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுது அப்படின்னா தேர் இஸ் நோ எனி இஷ்யூ. ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லக்கூடிய சஜஷன் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சுப்ரீமசியை ஃபாலோ பண்ணுங்கள். இன் சென்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டியூஷன் ஷுட் ஃபங்க்ஷன் வித்தின் தி ஆம்பிட் ஆஃப் தட் பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன். ஓகே, ஸோ அப்போது அங்கே என்ன நடக்காது அப்படின்னா மிஸ்கவர்னன்ஸோ மால் அட்மினிஸ்ட்ரேஷனோ இதெல்லாம் நடக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லை. அங்கே நம்மளால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட முடியும். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஸோ இது வந்து கேசவனந்த பாரதி கேஸில் சொன்னாங்கன்னு சொன்னோம். ஓகே, இந்த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை அந்த 3 இன்ஸ்டியூஷனும் உணரணும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல ஈச் ஆர்கன் மஸ்ட் ரெஸ்பெக்ட் தேர் டொமைன். ஓகே, ஸோ எந்த ஒரு இன்ஸ்டியூஷனும் இன்னொரு இன்ஸ்டியூஷனோட கோர் ஃபங்க்ஷனை எடுத்து டைலூட் பண்ணக்கூடாது. மூணாவது ஜுடிஷியல் ரிவ்யூ வெர்சஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். இந்த டாக்ட்ரின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இது ஒன்று பார்த்துட்டோம். தென் கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த கான்ஃபரண்ட் இருக்கக்கூடாது, வேற கோஆர்டினேஷன் இருக்கணும், அந்த மியூச்சுவல் பிரின்சிபாலிட்டி ஒரு பாக்ஸ் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸையும் இங்கே எடுத்து எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வே ஃபார்வர்டுக்கான பாயிண்ட்டு முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி இன்னும் இன்டெப்த்தாக போய் லெஜிஸ்லேச்சரை எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணால் சில விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு கொஷின் வருது அப்படின்னா ஓகே, வேறஸ் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சரில் இருக்கக்கூடிய டசில் வித்தின் தி ஸ்பியர் ஆஃப் பார்லிமெண்ட் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கேட்டால் அப்போது அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் எழுதணும் அப்படின்னா அப்போ அங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். இன்சென்ஸ் கமிட்டி சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸை ரெகுலராக நீங்கள் இன்வைட் பண்ணி ரெகுலராக சென்சிட்டிவான இருக்கக்கூடிய பில்ஸை நீங்கள் டிபேட் அண்ட் டிஸ்கஷன் பண்ணிங்கனாலே ஆர் அப்பாயிண்டிங் சம் கமிட்டிஸ் போட்டிங்கனாலே there is a chance to ease this conflict. Okay, so அப்போ அந்த இடத்துல some form of standing committee, so law commission, so committee commission recommendation, so joint parliamentary committee, so இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது என்ன பண்ணலாம்னா அந்த கான்ஃப்ளிக்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து in terms of if you feel that there is any issue with respect to particular bill, you can get an advice from the judiciary where by using advisory jurisdiction. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்டை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, வேற கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டும் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை டைலூட் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் 99th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அது நல்ல நோய்டுன்னு சொன்னதுக்கான காரணமே ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை அது டைலூட் பண்ணுதுங்கிறது தான். அப்போது பிஃபோர் டன் சச் திங்ஸ் ஓகே, ஸோ ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி வெரி சென்சிட்டிவ். இன்சென்ஸ் அது பேசிக் ஸ்ட்ரக்சரை டைலூட் பண்ணுமா வயலேட் பண்ணாதா அப்படிங்கிறத நீங்கள் ப்ரேயராகவே தெரிஞ்சுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ அபவுட் 2 things அதை தான் சொல்லுது. அப்போ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே there must be some less chance of conflict between the judiciary and the legislature. ஏன்னா மோஸ்ட்லி கான்ஃப்ளிக்ட் வரதுக்கான பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரில் ஜுடிஷியரிக்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் தான். ஓகே, ஸோ அந்த இடத்துல யூ கண்ட்ரோல் த்ரூ பை திஸ் தென் அவாய்டிங் லெஜிஸ்லேட்டிவ் ஓவர் ரீச். ஓகே, ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சம்டைம்ஸ் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனோட பவரை கர்டைல் பண்ணுறக்கூடிய விஷயங்களை செய்கிறத அவாய்ட் பண்ணிட்டாலே அதுவும் ஒரு மெக்கானிசம் டு சால்வ் திஸ் இஷ்யூ. ஓகே, இதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் லெவலில்
ஒரு பார்லிமெண்ட் மேஜராக பண்ண வேண்டிய இஷ்யூஸ். ஓகே, திங்ஸ். அப்போது நமக்கு ஓவராலாக வே ஃபார்வர்டு என்னன்னு தெரிஞ்சிருது. இதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்சென்ஸ் ஏன் வந்து ஜுடிஷியரி பண்ணுது அப்படின்னா, மேபி லெஜிஸ்லேச்சர் அவங்களோட ஆக்ஷனை பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, இல்லை எக்ஸிக்யூட்டிவ் அவங்களோட ரோலை வித்தின் தி கான்ஸ்டியூஷனல் ஆம்பிட்டில் இருந்து வெளியேறி பண்ணும்போது, இல்லை பார்லிமெண்ட் அதோட வேலையை சரியாக செய்யாத போது ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் ஷுட் ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி things what mentioned in the constitution as well as should follow the principle of constitutional morality or constitutionalism. ஸோ இந்த விஷயங்களை அடாப்ட் பண்ணும்போது there must be some form of conflict-ஐ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது ஈவன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃப்ரம் தி மேஜர் கமிட்டி கமிஷன்ஸும் நான் சொல்லிட்டேன். ஓகே, இன்டர் பிரான்ச் கன்சல்டேஷன் கொண்டு வாங்க, அப்பாயின்மெண்ட் கொண்டு வாங்க, டிரான்ஸ்பரன்சி இல்லை, தட் இஸ் டிரான்ஸ்பரன்சி இன் அப்பாயின்மெண்ட் கொண்டு வாங்க, ஜுடிஷியல் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுங்கள். இதெல்லாம் கமிட்டி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ். இது எதுக்குன்னா உங்களோட ஆன்சரை வந்து வே ஃபார்வர்ட் பண்ணி சொல்லி முடிக்கிறதுக்கு தான். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு ஹவு டு சால்வ் திஸ் இஷ்யூஸ். ஓகே, அடுத்து அவாய்டிங் ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் எப்படி பண்ணுறது. ஓகே, ஸோ இதுதான் அடுத்த ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஸோ அப்போ அந்த இடத்துல என்னென்னா, ஜுடிஷியரி மஸ்ட் இன்டர்ப்ரெட் நாட் கிரியேட் லா. ஸோ லா மேக் பண்ணுறது அவங்களோட ரோல் கிடையாது, இன்டர்ப்ரெட் பண்ணுறது தான் அவங்களோட ரோல். ஸோ அவங்களோட ரோல் செய்கிறது அந்த லெவலில் பண்ணிட்டா தெர் இஸ் நோ எனி கான்ஃப்ளிக்ட். ஓகே, தென் பிஃபோர் பாலிசி மேக்கிங் அந்த சென்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சருக்கு தான் அந்த சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம்பிட்டன்ஸை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ஷெல்டர் டு தி டாக்ஸ் இன் நியூ டெல்லி கொண்டு வாங்கன்னு ஒரு ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் பண்ணும்போது அதுக்கான கெப்பாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா அப்படின்னா இட் இஸ் அன் டிபேட். ஸோ அந்த இடத்துல யூ கேன் கைடு தி ஆர் யூ கேன் ஆர்டர் டு தி லெஜிஸ்லேச்சர் டு சம்திங் ஃபார் திஸ் திங்ஸ் ஆர் யூ கேன் டிக்டேட் சம்திங் ஃபார் தி அட்மினிஸ்ட்ரேஷன். பட் லெஜிஸ்லேஷன் பண்ணுறத வந்து சம்டைம்ஸ் இட் இஸ் குட். ஓகே, சயாக் விசாகா கைட்லைன்ஸ், பட் சம்டைம்ஸ் இட் கிரியேட் சம் கயாஸ். ஸோ அந்த ஒரு பேலன்ஸை தே ஷுட் டேக். ஓகே, ஸோ அது வந்து கன்க்ளூஷன் முடிக்கும் போது நம்ம அந்த வே ஃபார்வர்ட் வச்சு முடிச்சிட்டாலே போதுமானது தான். ஸோ இதெல்லாம் ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார் திஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, அப்போ இதை வச்சு நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஆன்சரை ஈஸியாக ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்லேருந்து அதோட பேசிக்ஸை கேட்டிருந்தாலோ இல்லை அதுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை கேட்டிருந்தாலோ அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான இஷ்யூஸ் எதனாலன்னு கேட்டாலோ அந்த விஷயங்களை என்னால் அப்ரோச் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டாக் பாயிண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியும் ஒரு கொஸ்டின் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணக்கூடிய ஆல்டர்னேட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலாக இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா ஹூ இஸ் தி ரிசால்விங் அத்தாரிட்டி அப்படின்னு வரும்போது கோர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாட்யூட்டரி பேக்கிங் அண்ட் கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்ட்ஸுமே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன். அதர் தென் தட் சர்டன் இன்ஸ்டியூஷன்ஸ் வேர் தேர். ஓகே, லைக் administrative tribunals, okay, ordinary arbitration and conciliation tribunals, லோக் அதாலத். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் சிஸ்டத்தோட பேர்டனை குறைக்கிறதுக்காகவும் சம் ஃபார்ம் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அங்கே தேவைப்படுது அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை டெவலப் பண்ணுறது. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று நீங்கள் ஒரு ஸ்லைடு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஸ்லைடில் அந்த மார்க் ஷேரிங் அந்த ஸ்கீமோட நம்ம டெம்ப்ளேட் பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாகவே இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ மேஜராக அவங்க கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆர் லோக் அதாலத். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், இதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஆஃப் லேட் கம்பேரிசன் பேசிஸில் கேட்கக்கூடிய கேள்விகளும் இதுவாக தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன். ஓகே, ஸோ இது ஒரு பில்லே இருக்குது, ரீசெண்டாக அமெண்ட்மெண்ட்டும் நடந்துச்சு. ஓகே, ஸோ அந்த ஆர்பிட்ரேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ஸோ இது எல்லாமே என்னென்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ். ஓகே, ரெசல்யூஷன் கொண்டு வரக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இதோட செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டிடியூஷனோட ரோல் ப்ளே பண்ணும்போது மற்ற இன்ஸ்டிடியூஷனோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கேயாச்சும் கர்டைல் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கா, இல்லை
டசல் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கா, கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட டிமாண்ட் அதுவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்று பை மீன்ஸ் ஆஃப் அதோட சிக்னிஃபிகன்ஸோ இல்லை அதோட நேச்சரோ அதோட ஃபீச்சர்ஸையோ இந்த கொஸ்டினில் கேட்டுடுறாங்க. ஆர்எல்ஸ் அடுத்த லேயரில் அவங்க போய் கேட்கக்கூடிய கொஷின் என்னவா இருக்குன்னா கம்பேரிசனாக இருக்குது. ஓகே, கம்பேரிசன் இன் சென்ஸ் ஐதர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட் சிஸ்டத்தோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை கம்பேர் பண்ணுறாங்க, இல்லை லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்எல்சி லோக் அதாலத்தோட கோர்ட் சிஸ்டத்தை கம்பேரிசன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அப்போ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2025 இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஷின். கமெண்ட் ஆன் தி நீட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் as compared to the court system. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் கம்பேரிசன் நடக்குது பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அண்டு கோர்ட் சிஸ்டம். ஸோ அதோட எசென்ஷியாலிட்டியும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோடையும் கோர்ட் சிஸ்டத்தோட கம்பேரிசன் கேட்டிருக்காங்க. அது போக நீட் தேவையா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. தென் அடுத்த ஒரு ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறாங்கன்னா அசஸ் தி இம்பேக்ட். என்ன இம்பேக்ட் அப்படின்னா ஆஃப் தி ரீசன்ட் ட்ரிபுனல் ரிஃபார்ம்ஸ். நான் அதான் அடிக்கடி சொல்கிறது. ஓகே, ரீசெண்டாக நடந்த அந்த ஏரியாவை ஒட்டி நடந்த ரிஃபார்ம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர் திஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ அப்போ ரீசெண்ட் ரிஃபார்ம்ஸ் த்ரூ ரேஷனலைசேஷன் ஆஃப் ட்ரிபுனல்ஸ். ஸோ ரீசெண்ட்லி என்ன பண்ணாங்கன்னா 2017 ஃபினான்ஸ் ஆக்டில் தே மேட் சம் சேஞ்சஸ். அது 2021 கன்டினியூ பண்ணாங்க. தென் above from that சம் ஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்பிரட்டேஷன் நடந்து சர்டன் ஃபீச்சர்ஸை நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் வேலிடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய விஷயந்தான். ஒன் ஆர் சம் அதர் வே இந்த ரேஷனலைசேஷன் ஆஃப் ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறது எதை கார்னர் கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸோட இண்டிபெண்டன்ஸை டைல்யூட் பண்ணுற ஃபீச்சர்ஸை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அதை வந்து ஒரு டிபேட் அண்ட் டிஸ்கஷன் டாப்பிக்காகவும் மாறிச்சு. ஸோ அதை முன் வச்சு தான் இந்த கொஷினை கேட்குறாங்க. நமக்கு தேங்க் காட் ஒரு பார்ட் ஆஃப் த திங்ஸ் தெரியாட்டினாலும் அட்லீஸ்ட் இதை வச்சு கூட ஓரளவுக்கு நம்மளால் ஆன்சரை மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ 2021 நடந்த சேஞ்சஸ் தெரியாட்டினா கூட அட்லீஸ்ட் டு அன் எக்ஸ்டென்ட் நான் இந்த ஒரு பார்ட்டை வச்சு இந்த ஒரு விஷயத்தை நான் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வி ஷுட் கெட் சம் ஸ்டாக் பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்கள். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் சேம். ஓகே, which was established for redressal of grievances and complaints by or against central government employees, nowadays exercising its power as an independent judicial authority. ஓகே, ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வேர் அந்த இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுதுன்னா இன்னொரு இன்ஸ்டியூஷனோட பவரை ஓவர் ரைடு பண்ணுது அப்படின்றாங்க. இங்கேயும் அதே கான்ஃப்ளிக்ட் தான். ஒரு 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது. இந்த 2 இன்ஸ்டியூஷனும் ஒன்னோட ஒன்று ஃபங்க்ஷன் ஆகிறது, அதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆர்டினரி லெஜிஸ்லேஷன் கோர்ட் சிஸ்டத்தை வந்து அதோட ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை வந்து கர்டைல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா 2019 ஒரு கொஷின் முன் வைக்கிறாங்க. அப்போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட ரோல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போதே கோர்ட் சிஸ்டத்தோட கம்பேரிசன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஹவு இட் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் மசில்ஸ். ஓகே, ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கர்டைலிங் தி கோர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ஓரளவுக்கு நமக்கு என்னென்னா அந்த கான்ஃப்ளிக்ட் ஜோனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டா தான் அதுக்கப்புறம் எப்படி அதை ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். How far you do you agree with the tribunals curtail the jurisdiction of ordinary courts? ஓகே, ஸோ சேம் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான், பட் கண்டெக்ஸ்ட் மட்டும் மாறி இருக்கு. ஓகே, ஸோ அப்போது எப்பயுமே என்ன நடக்குது அப்படின்னா பெருநியலாக ஒரு இஷ்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்கும் ஆர்டினரி கோர்ட் சிஸ்டத்துக்கும் ஏதோ ஒரு டசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு பெரினியல் டாபிக்குங்கிறனால கொஷின் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது கம்பேரிசன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வேரஸ் பிட்வீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அண்டு கோர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குற விஷயங்கள் அவங்க ரிப்பீட்டடாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்த ட்ரிபுனலில் பேசக்கூடிய விஷயங்கள் எது பேசுகிறாங்கன்னா லோக் அதாலத். ஓகே, ஸோ லோக் அதாலத்தையும் எதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனலையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனல் இஸ் நத்திங் பட் ஆர்பிட்ரேஷன், கன்சிலியேஷன், மீடியேஷன் அண்ட் ரெசல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ரிகன்சிலியேஷன். ஸோ இந்த ப்ராசஸில் அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய மீடியேஷன்ஸு,
ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனல்ஸு இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியோட ரோல் என்னன்னு கேட்குறாங்க. யாரெல்லாம் ஃப்ரீ லீகல் எய்டு ரிசீவ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஐதர் தட் இஸ் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியாக இருந்தாலும் சரி, லோக் அதாலத்தாக இருந்தாலும் சரி, ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனல்ஸாக இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இது எல்லாத்துக்குமே இதோட நேச்சர், இதோட ஃபீச்சர்ஸ், இதோட பர்பஸ், இதோட ஸ்கோப், இதோட லிமிட்டேஷன்ஸ், இது எந்த இன்ஸ்டிடியூஷனை அஃபெக்ட் பண்ணுது, அதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு அப்ரோச் திஸ் பர்டிகுலர் டாபிக். அப்போது எனக்கு அந்த கம்பேரிசன் சார்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். அது வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 2 இன்ஸ்டிடியூஷனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் என்னால் சரி செஞ்சிட முடியும். ஓகே, இன்சென்ஸ் அட்ரஸ் பண்ணிட முடியும். ஸ்டாக் பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கான வே ஃபார்வர்ட் நமக்கு தெரியும் இல்லையா, ஸோ அதை வச்சு அதையும் ஈஸியாக ரிசால்வ் பண்ணிடலாம். அப்போது நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அஸ் அ டாப்பிக்காக ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட ரோல் அண்ட் இட்ஸ் எசென்ஷியாலிட்டி, அதோட ஜூரிஸ்டிக்ஷன், எய்தர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலாக இருந்தாலும் சரி இல்லை அதர் ஏடிஆர் பாடிஸ் லச்சஸ் லோக் அதாலத், நியாய பஞ்சாயத், ஆர்பிட்ரேஷன் ட்ரிபுனல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். ஸோ ரெண்டும் சேம் தான். ஓகே, ஸோ அது சம்டைம்ஸ் மாறுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதோட கான்ஸ்டியூஷனல் அண்ட் ஸ்டாட்யூட்டரி பேக்கப் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி எடுத்தோம்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் இருக்குது. ஓகே, ஆர்பிட்ரேஷன் எடுத்தோம்னா ஆர்பிட்ரேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன் ஆக்ட் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஸ்டாட்யூட்டரி பேக்கப்ஸ் தேவைப்படுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ்னு போகும்போது ஆர்டிகல் 323. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் பேக்கப், லீகல் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் கீ டிஃப்ரென்சஸ். ஸோ அப்பாயின்மெண்ட் எப்படி நடக்குது, இதுதான் கீ டிஃப்ரென்சஸ். ஹூ ஹெடட் இட், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இருக்கா, சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவுக்கு அவங்களால சிவில் கேசஸ், கிரிமினல் கேசஸ் ரெண்டையுமே அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, இல்லை சிவில் கேசஸ் மட்டுமா, இல்லை அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் பைண்டிங்கா இல்லை நான் பைண்டிங்கா, இல்லை ஃபர்தர் அப்பீல் போக முடியுமா டு தி கோர்ட் இல்லையா, இந்த மாதிரி பேசிக் திங்ஸை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே அதை வச்சே ஆன்சரை உங்களால் அரைவ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட இம்பாக்ட் அகேன்ஸ்ட் தி கோர்ட் சிஸ்டம். ஓகே, அதுக்கப்புறம் ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா தான். அதுக்கப்புறம் என்எல்சி, லோக் அதாலத்தை பற்றினது, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன் ஆக்டோட ஃபீச்சர்ஸ், அதோட சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த டாப்பிக்கை நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். இப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அது ஒரு ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் பாடி. ஓகே, ஸோ இன்சென்ஸ் ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்னு சொல்ல முடியும் விச் ஹேவிங் எ குவாசி ஜுடிஷியல் கெப்பாசிட்டி. ஏன்னா அங்கே ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே கிவ் சம் ஆர்டர்ஸ், நாட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஆர்டர்ஸாக த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அமிகபிள் செட்டில்மெண்ட் மூலமாகவோ இல்லை சம் ஆர்டர்ஸ் மூலமாகவோ ஆர்டினரி ஐபிசி, சிஆர்பிசி லைக் பிஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆர்எல்ஸ் ஜுடிஷியல் பர்சன்ஸை வச்சுக்கிட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்போ கோர்ட் சிஸ்டமில் இருந்து இது கொஞ்சம் என்னவாகுதுன்னா தள்ளி நிற்கிது. ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட பேர்டனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான். அப்போ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் தி ஆக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஆக்ட் 1985. ஸோ ரீசெண்டாக ஆர்டிகல் 323 நமக்கு தெரியும். ஸோ இது மூலமாக தான் இதை என்ஷூர் பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அண்ட் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அண்ட் அதர் ட்ரிபுனல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதோட திங்ஸ் என்ன, இதோட பவர் என்ன அப்படின்னா நத்திங் பட் அவங்களோட கண்டிஷன் ஆஃப் சர்வீஸு, போஸ்ட்ஸு, தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ தோஸ் ஹூ ஆர் இன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகே, நத்திங் பட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இவங்களோட செக்யூரிட்டி டென்யூரு, இவங்களோட ப்ரொமோஷன்ஸு, போஸ்ட்டு, இந்த மாதிரி இதிலலாம் கான்ஃப்ளிக்ட் வரும்போது அந்த இடத்துல அதை ரிசால்வ் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பியூட் ரெசல்யூஷன் பாடியாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போது போஸ்ட் ரிலவெண்ட் வித் எனிதிங், கண்டிஷன் ஆஃப் சர்வீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாச்சும் அத்தாரிட்டி விச் இன்சர்டட் அண்டர் தி ஸ்டேட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸில் இருக்கும்போதோ இல்லை இவங்களுக்கான பவர் இருக்குது, கண்டெம்ப்ட் ஃபார் கோர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாமே இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்.
ஓகே. ஸோ இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் இல்லையா? வாட் இஸ் தி பர்ப்பஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ரீசெண்ட் ரிஃபார்ம்ஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொன்னது ஃபினான்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தது. ஸோ இந்த ஃபினான்ஸ் ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 22 இருந்த 26 பாடிஸ் ட்ரிபுனல்ஸ் இருந்ததை ஒரு 19 ரேஷனலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவரை டெலிகேட் பண்ணாங்க. எந்த விதத்தில் அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டு, குவாலிஃபிகேஷன், டேர்ம்ஸ் ஆஃப் சேலரிஸு, அலவன்சஸ்ஸு, ரிமூவல் அண்ட் அதர் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரெகுலேட் பண்ணாங்க. 2019 இந்த இது ஜுடிஷியரிக்கு போகுது, இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட். ஸோ அதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரேஷனலைசேஷன்லாம் ஓகே ஃபைன், அந்த 26 நீங்கள் 19 கொண்டு வந்ததெல்லாம் ஓகே, ட்ரிபுனல்ஸை ரெடியூஸ் பண்ணீங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இதிலெல்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டன் ப்ரொவிஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நல் அண்ட் வாய்டுன்னு சொன்னாங்க. அதில் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் டென்யூர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது ஒன்று இஷ்யூவாக இருந்தது. அதுக்கப்புறம் ஜுடிஷியல் டாமினன்ஸ் இல்லை, செலெக்ஷன் ப்ராசஸ்னு போகும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டிக்குள்ளே போயிட்டதுனால அங்கே இஷ்யூ ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அண்டர் ஸ்டாஃப்டு யூஸ்வலாகவே இருக்கக்கூடிய பிரச்சனை ட்ரிபுனல்ஸில். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இதெல்லாம் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, லிமிடேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர், கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸ் கிளாரிட்டி இல்லாதது. ஸோ இதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி ஜுடிஷியரியை கர்டைல் பண்ணுதுன்னு சொல்லி திருப்பி 2021 ஒரு ரிஃபார்ம் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதுவும் இப்போ என்னவா இருக்குன்னா இஷ்யூஸில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த 2021 கொண்டு வந்த இந்த ரிஃபார்ம் ஆக்டில் நம்ம இன்டெப்த்தாக போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக தேவையில்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் நமக்கு தெரியும். அண்டர் ஸ்டாஃப்டு ஒன்று, செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் இல்லை, அந்த கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸில் கிளாரிட்டி இல்லை. அது போக அப்பாயின்மெண்ட் ப்ராசஸில் சம் டைல்யூஷன் நடந்திருக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. அது போக டெலிகேட் பண்ணது லெஜிஸ்லேஷன் டுவோர்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸோட ஃபங்க்ஷன்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே யார் எடுத்துக்கிறதா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்துக்கிறதா இருக்குது. அப்போது அந்த இடத்துல பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் கர்டைல் ஆகும். ஓகே, ரொம்ப கிளாரிட்டி இல்லாததுனாலும் அட்லீஸ்ட் இதை வச்சு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் கர்டைல் ஆகும். ஓகே, ஸோ இந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் அந்த சர்வீஸ் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாதது. அதுக்கப்புறம் கோர்ட் சிஸ்டத்தை இது டைல்யூட் பண்ணுமா, டைல்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட்டிவ்ஸோட இன்டர்வென்ஷன் ஜுடிஷியரிக்குள்ளே வருமா, வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக நமக்கு தெரியாத ஒரு ஸ்கோப் இருந்தாலும் பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த இது. ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ட்ரிபுனல்ஸ் என்ன, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஜஸ்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கோர்ட்டோட பெண்டன்சி ஆஃப் கேசஸ் நமக்கு தெரியும். மோர் தென் 5 crores கேசஸ் ஆஃப் திங்ஸ் இன் லோயர் கோர்ட்டில் இருந்து ஹை கோர்ட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இருக்குன்னு தெரியும். ஸோ ஃபர்தராக இந்த கேசஸும் அங்கே பைல பார்க்கும்போது அது பெண்டன்சி ஆஃப் கேசஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால ஸ்பீட் ஆஃப் தி ஜஸ்டிஸ் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ். ஸோ ஜுடிஷியரியில் இருக்கிறவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றின எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இருக்குமான்னு கேட்டால் அது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் இன்ஷூர் பண்ணுற விஷயமா அந்த விஷயங்களையும் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் அதுதான் ஓகே சொல்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் ஈஸியாக டிஸ்போசபிள் ஆஃப் கேசஸ் என்னவாகும் அப்படின்னா ரொம்ப குயிக்காக நடக்கும். அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் டெலிவரியை நீங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்ணுறீங்க. ஸோ சென்ட்ரலைசேஷன்லேருந்து டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டோட பார்டரை நீங்கள் ஈஸ் அவுட் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸோட அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் வேணும் அப்படின்னு ஒரு கொஷின் வருதுன்னா அப்படி தான் வருது. ஓகே, கொஷின் அந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் எங்கெல்லாம் கோர்ட் சிஸ்டத்தை டைல்யூட் பண்ணுது, இல்லை இன்டர்வென்ஷன் பண்ணுது, இல்லை இஷ்யூவை க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்குது. இதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ண வேண்டியது இருக்குது அந்த கொஷினை. ஓகே, கொஷினோட டிமாண்டுக்கு ஏற்ற அப்படி ஆன்சரை ரெகுலேட் பண்ணுறோமான்னா கொஷினோட டிமாண்டு அதுவாக தான் இருக்குங்கும்போது அப்போ அதுக்கேற்ற அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ பிஓஐக்யூ அனலைஸ் பண்ணும்போது இட்ஸ் செட் சம் பவுண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அந்த பவுண்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இந்த கோர்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எப்படி ரிசால்வ் பண்ணுறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அந்த டைலூஷன் எப்படி ரிசால்வ் பண்ணுறதுனா அதுக்கு நமக்கு வே ஃபார்வர்ட் வேணும். ஸோ அது நம்ம ரெடி பண்ணிக்கிறது தான், அவ்வளோதான். அப்போது பேசிக்காக இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆல்ரெடி சொன்னது தான். அந்த டென்யூரு, இண்டிபெண்டன்ஸு இதெல்லாம் என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல்ல இருக்கிறனால, ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் இங்கேயும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஜுடிஷியரிக்கும் ஒரு செப்பரேஷன் வேணும்னு ஆர்டிகல் 50 சொல்லுது. ஆனா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அது என்னவா இருக்குன்னா, எக்ஸிக்யூட்டிவ் டாமினேட்டடா இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் பண்ணும்போது, அப்ப ஜுடிஷியரியோட ரோல் என்ன பண்ணுதுன்னா, கர்டைல் பண்ணுது. அப்ப அங்க ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் டைல்யூட் ஆகுது. ஸோ அப்படி தான் அது அரைவ் ஆகணும். ஓகே. ஸோ டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுபோக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலில் தான் மினிஸ்ட்ரிஸோட கண்ட்ரோலில் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போது அங்கேயும் அங்கே டைல்யூட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஓகே. அது போக அண்டர் ஸ்டாஃப்டுன்னு ஒன்று பார்த்தோம். ஓகே. அது போக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கொஷினாக இருக்குன்னு சொன்னோம். கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ் இஷ்யூவாக இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதெல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுக்கப்புறம் நமக்கே ஆல்ரெடி தெரியும் சம் ட்ரிபுனல்ஸ் பைபாஸ் தி ஹை கோர்ட்ஸ். ஓகே. அப்போ அந்த இடத்துல என்னன்னா ஒரு ஆர்டினரி கோர்ட் சிஸ்டம் விச் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் வாஸ் கெட்டிங் டைல்யூட்டட். அப்போது இது எல்லாமே ஸ்டாக் பாயிண்ட்ஸ். இது நான் எங்கே வேணாலும் த்ரோ பண்ண முடியும். ஓகே. ஸோ இது டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் கோர்ட் சிஸ்டத்தை டைல்யூட் பண்ணுதுன்னா இந்த ஸ்டாக் பாயிண்ட்ஸ் எடுத்து நான் போட்டுடலாம். எங்கெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் தேவைப்படுது அப்படின்னா அங்கே நான் எடுத்து கொடுத்துடலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா இதுலேருந்தே நான் எடுத்துக்கலாம். ரீசன்ட் ரிஃபார்ம்ஸ் அது கண்டிப்பாக என்ன ஆகுது அப்படின்னா சம் ஃபார்ம் ஆஃப் டைல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தட் இன்ஸ்டியூஷன். அப்போ அதுதான் அங்கே இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ. ஸோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிடணும். ஸோ அப்படி தான் இதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே. தென் சஜஷன் அப்படிங்கிறது யூ கேன் கெட் ஃப்ரம் திஸ். ஓகே. ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமஸ் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அதனால் நான் தனியாக போட்டேன். எல் சந்திரகுமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனல் ட்ரிபுனல் கமிஷனை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஈவன் NCWRC இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகே. ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனல் ட்ரிபுனல் கமிஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் யாருக்கானது? ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டுக்கான கமிஷன் இல்லையா? அதே மாதிரி ட்ரிபுனல்ஸோட சேர்பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா? இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபேமஸான ஜட்மெண்ட் எல் சந்திரகுமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் தான் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். ஸோ இந்த ஒரு ஜட்மெண்ட்டோ இல்லை NCWRCயோட ரெக்கமெண்டேஷன்ஸோ இருந்தால் நான் இதை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியும். ஓகே. அப்போது இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் ட்ரிபுனல்ஸுக்கும் கோர்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக எடுத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் நான் மேஜர் டிஃப்ரென்சஸ் நான் சொன்னேன் இல்லையா? கிரியேஷன், கம்போசிஷன் எப்படி ஆயிருக்கு, அப்பாயின்மெண்ட் எப்படி நடந்திருக்கு, ஜூரிஸ்டிக்ஷன் எப்படி நடந்திருக்கு, ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, இண்டிபெண்டன்ஸு, டென்யூரு, அப்பீல், அக்சசபிலிட்டி எப்படி இருக்குது, இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் விச் சேஃப்கார்ட் தி இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இது நம்ம சம்பத்குமார் கேஸ் இதுவும் சேம். ஓகே. ஸோ அது ஹைகோர்ட்டோட கம்பிட்டன்சியை ஓவர் ரைட் பண்ணாமல் ட்ரிபுனல் ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னது இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். சந்திரகுமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் சேம் இதே தான் இந்த கேஸும். அதுக்கப்புறம் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸை என்ஷூர் பண்ண சொல்லி என்ஜாக் சொல்கிறது, லிமிட் எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் இது நம்மளே அரைவ் ஆகிறது. ஸோ இவ்வளோ போதும். மேக்ஸிமம் போனால் வே ஃபார்வர்டில் ஒரு 3 டாபிக் எழுத முடியுமா? NCWRC சொல்லுச்சுன்னு ஒன்று சொல்லலாம், சந்திரகுமார் கேஸ் ஒன்று சொல்லுச்சுன்னு சொல்லலாம், இன்னொன்று லிமிட் எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்ஃபரன்ஸுங்கிறது நம்மளே அரைவ் ஆகலாம். அப்போ இதெல்லாம் வே ஃபார்வர்ட்ஸ். ஓகே. ஸோ ஹவு டு ரிசால்வ் திஸ் டிஸ்பியூட்ஸ். அதர் தென் தட் இதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ ரிஃபார்ம் எப்படி எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல்லேருந்து இண்டிபெண்டன்ட் செலெக்ஷன் கமிட்டியை கொண்டு வாங்க, டென்யூர் அண்டு கண்டிஷன்ஸை என்க்ரீஸ் பண்ணுங்கள், ஹைகோர்ட் அப்பீலுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், யூனிஃபார்ம் ட்ரிபுனல் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வாங்க, கெப்பாசிட்டி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் காமனான பாயிண்ட்டு, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இதுவும் காமனான பாயிண்ட்டு, பப்ளிக் அவேர்னஸ் இதுவும் காம்பனண்டான பாயிண்ட். அப்போ ட்ரிபுனல்ஸ் வேணுமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் நெசசரி. பட் அது அதோட இண்டிபெண்டன்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகணும், நான் நெகோஷியபிளாக. அது போக ஜுடிஷியல் ஓவர் சைட் கண்டிப்பாக அதுக்கு தேவை. அப்படி தான் கன்க்ளூஷன் முடிக்கணும். ஸோ வெதர் ட்ரிபுனல் இஸ் எசென்ஷியலான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். பட் இட் ஷுட் ஃபங்க்ஷன் அக்கார்டிங்லி within the sphere of constitution and it should ensure its independence. And at the same time, judicial oversight is vital to ensure that independence. அப்படி தான் அதை கன்க்ளூட் பண்ணணும். அப்போ எனக்கு கன்க்ளூஷன் பாயிண்ட்டே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 இங்கே ஒரு 8 9 பாயிண்ட். ஸோ மேக்ஸிமம் போனால் இந்த 10 பாயிண்டோட நான் போனால் போதும். அதுலேயும் இது காமன் டெம்ப்ளேட். கெப்பாசிட்டி பில்டிங்கு, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணுறது, பப்ளிக் அஃபேர்னஸ் இன்க்ளூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் இன்க்ளூஷனை கொண்டு வர்றது, பார்ட்டிசிபேஷனை கொண்டு வர்றது, இதெல்லாம் காமன் டெம்ப்ளேட். எனக்கு தெரியாட்டினாலும் இந்த கீவேர்ட்ஸை போட்டு என்னால் ஆன்சரை கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ அப்போது ஒரு 10 பாயிண்ட் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா வே ஃபார்வர்டு ஹவு டு ஸ்ட்ரென்தன் தெரியுது,
என்ன இஷ்யூஸ்ன்னு எனக்கு அட்ரஸ் பண்ண முடியுது, டிஃப்ரென்சஸ் தெரியுது, இது போக என்ன ரீசன்ட் ரிஃபார்ம்ஸ்னு தெரியுது. ஸோ தட் இஸ் மோர் தென் எனஃப். ரீசன்ட் ரிஃபார்ம்ஸே தெரியாட்டினாலும் இதை வச்சு கூட நம்மளால் ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இது ஓவரால் உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறதுனால போட்டது. ஸோ இந்த இதில் கொஞ்சம் என்னவாயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு பாடி கட் ஆயிடுச்சு. ஓகே, பட் மேஜராக இதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்களே எடுக்கணும்னாலும் எடுத்துடலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ வித் திஸ் யூ கேன் கெட் சம் ஐடியா அபவுட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ். இதே பர்ஸ்பெக்டிவில் இன்னொரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்கிறனால என்எல்சி எடுக்கிறேன். ஓகே, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. அது கொஞ்சம் குயிக்காகவே போயிடும். நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நீங்கள் ஆல்ரெடி படித்த ஒரு விஷயம் தான். ஸோ ஆக்ட் மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எதுக்காகனா டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ லீகல் எய்டு ஆர்டிகல் 39A என்ஷூர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். கான்ஸ்டியூஷனல் பேக்கப்பை பொறுத்தவரைக்கும் ஆர்டிகல் 39A, இன்னொன்று ஆர்டிகல் 14 and 21. ஓகே, ஏன்னா ரூல் ஆஃப் லா அதை ஒன்று என்ஷூர் பண்ணுறது. இது வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் ஃப்ரீ லீகல் எய்டை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ஹூ இஸ் த பர்சன் எலிஜிபிள் டு கெட் ஃப்ரீ லீகல் எய்டு. ஓகே, இது மேண்டேட்டாக ஃபீச்சர்ஸை கொஸ்டின் பண்ணதுனால. ஓகே, ஸோ ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸில் வர்றவங்க, விக்டிம்ஸ் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங், விமன் ஆர் சைல்டு, பர்சன் வித் டிசபிலிட்டி, அண்டர் சர்க்கம்ஸ்டன்சஸ் சச்சஸ் எத்னிக் வயலன்ஸு, மாஸ் டிசாஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்மேன், இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் அப்ரோச் பண்ணும்போது இதோட அஃபெக்ட் என்னவாகும் பார்ப்போம். தென் இட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், தென் வாட் இஸ் இட்ஸ் லிமிடேஷன்ஸ். சேம் இங்கேயும் அதே தான். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கும், அப்பாயின்மெண்ட்டில் பிரச்சனை இருக்கும், செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், பேராலீகல் எய்டு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் விமனோட ரெப்ரசன்டேஷனு, எஸ்சிஎஸ்டிஸோட ரெப்ரசன்டேஷன், இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது தென் பப்ளிக் அவேர்னஸ்ஸு, டிஜிட்டல் லிட்ரஸி இல்லாத ஒரு பிரச்சனை, அவேர்னஸே இல்லாத சில பிரச்சனைகள், இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஒரு இன்ஸ்டியூஷனில். ஸோ அதை வச்சு என்னால் மேனேஜ் பண்ணிட முடியும். எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இது காமனான பாயிண்ட் தானே. இன்ஸ்டியூஷனலைஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதும். ப்ரொஃபஷனல் லீகல் எய்டை கொண்டு வாங்க, டிஜிட்டல் ப்ளஸ் பேரா லீகல் ஓவர் ரீச்சை கொண்டு வாங்க, பேரா லீகல் வாலண்டியர்ஸில் ஃபீமேலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ தட் கனெக்டிவிட்டி இம்ப்ரூவைஸ் ஆகும். லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம், இது ஒரு நல்ல பாயிண்ட். லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அப்படிங்கிறது கிரிமினல் கேசஸுக்கு எய்ட் அண்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இனிஷியலாக இருந்தே கொண்டு வரணும்னு டிமாண்ட் பண்ண ஒரு டிமாண்ட் ஸ்டில் இட் இஸ் அரைசிங். பைலட் ப்ராஜெக்டில் இருக்குது. டு அன் எக்ஸ்டென்ட் இது ஓரளவுக்கு சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. பட் பேன் இண்டியாவில் இன்னும் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. ஸோ அதை கொண்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா தட் இஸ் இந்த லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கிரிமினல் மேட்டர்ஸில் இன்வால்வ் ஆவாங்க இல்லையா. இன்சென்ஸ் லீகல் எய்டு இல்லாமல் இருக்கக்கூடிய சம் வல்னரபிள் செக்ஷன்ஸ் இருப்பாங்கல்ல, இன்சென்ஸ் கோர்ட்டில் வாதாடுறதுக்கே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை. சம் என்ஜிஓஸோ அவங்க தான் எடுத்து பார்க்குறாங்க. அதை இன்ஸ்டியூஷனலைஸ் பண்ணி ஃப்ரீ லீகல் எய்டை வந்து த்ரூ அவுட் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஃபார் தி கிரிமினல் மேட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட அப்ஜெக்டிவ். ஈவன் என்எல்சியோட ரீசன்ட் ரிப்போர்ட்லேயும் இதை என்ஷூர் பண்ணியிருப்பாங்க. நித்தி ஆயோகோட ரிப்போர்ட்லேயும் இதை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சம் லா கமிஷன்ஸ் ஆல்சோ ரெக்கமெண்டட் இட். ஸோ அப்போது இதுவும் நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயந்தான். அதுக்கப்புறம் கன்சிலேட்டர்ஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸை வந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணணும் டு கிவ் ஃபேர் ஜஸ்டிஸ். ஏன்னா இது வந்து அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டில் போகிறது, இன்சென்ஸ் பரஸ்பரமாக போகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ங்கிறதுனால அந்த இடத்துல அதுக்கேற்றபடி ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதில் இருக்கக்கூடிய வே ஃபார்வர்ட் மெக்கானிசம்ஸ். ஓகே, ஸோ வித் திஸ் ஓரளவுக்கு யூ கேன் கம் டு நோ த டாபிக்ஸ், ஹவு டு டீகோட் திஸ், எப்படி டாபிக்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் அரைவ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போது நம்மள்ட்ட ஒரு நாலேஜ் பேங்க் இருக்குது. இன்சென்ஸ் நம்மகிட்ட சில பாயிண்ட்ஸ் இருக்குது, சம் கீவேர்ட்ஸ் இருக்குது, சம் டாக்ட்ரின்ஸ், கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், சம் வே ஃபார்வர்ட் திங்ஸ், இதெல்லாம் இருக்குது. இதை அப்ளை பண்ணி எப்படி ஒரு ஆன்சரை அரைவ் பண்ணுறது, ஸோ அதைத்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது தான் இந்த ப்ரோக்ராமோட யூஎஸ்பின்னே சொல்ல முடியும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட கோர் அப்ஜெக்டிவ். ஸோ இது உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கும் போது யூ நோ த லிமிட்டேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே இந்த மெமரியில் இவ்வளோ தான் இதிலேருந்து அரைவ் ஆகி நம்மளால் டிரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத யூ கேன் கம் டு ரியலைசேஷன். ஓகே, ஸோ தென் அந்த ஃபியர் நேச்சுரலாகவே உங்களுக்கு உடஞ்சிரும். அந்த ஃபியர் போயிடுச்சு அப்படின்னாலே நேச்சுரலாக நமக்கு தெரியும் இதுதான் லிமிட்டேஷன்ஸ், இவ்வளோ தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய நாலேஜை வச்சுக்கிட்டு ஒரு டீசெண்டான ஆன்சரை எப்படி அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத யூ கம் டு நோ. ஓகே, ஸோ அதுதான் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கொஷின்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம
ஆல்ரெடி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதை வச்சுக்கிட்டு இதுக்கு ஆன்சர் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டூ யூ திங்க் தட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா does not accept principle of strict separation of power, rather it is based on the principle of checks and balance. Okay, so in sense constitution of India, whether it accepts the not accept the strict separation of power as well as, okay, so rather as well as checks and balanceம் சேர்ந்தே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போது ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண வேண்டிய இடம் அப்படின்னா எஸ், நாட் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை எடுத்துக்கிறல, அட் த சேம் டைம் அப்படி இருந்தாலும் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபார்ம் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் அங்கே என்காப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் தான் ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டிய ஆன்சரில். ஸோ அப்போ எக்ஸ்பிளைன் தான் கேட்டிருக்காங்க கமாண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் இன்ட்ரோ பார்ட் தேவைப்படுது. அப்போ இன்ட்ரோ பார்ட்டுக்கு இந்த மாதிரி எழுத, ஓகே, நான் இன்ட்ரோங்கிறது உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். பட் ஒரு இன்ட்ரோங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட், தட் இஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அப்போது ஓகே, அப்போது என்ன ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக எஸ் அப்படின்னு சொல்லி இனிஷியேட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் கொஞ்சம் நம்ம கம்பேரிட்டிவாக போகும்போது இந்த ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது எங்கே டெலிபரேட்டாக தெரியும் அப்படின்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்லைக் யூஎஸ் கான்ஸ்டியூஷன், ஓகே, ஸோ யூஎஸ் கான்ஸ்டியூஷன் என்ன மீன் பண்ணும் அப்படின்னா அன்லைக் யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு போகும்போது தட் இஸ் வி ஆர் நாட் அடாப்டட் ஃபார்ம் ஆன் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகே, ஸோ அன்லைக் யூஎஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், Indian constitution adopted for a Indian constitution adopted not a strict separation of power, but இங்கேயே நம்ம பண்ணிடணும், பட் வித் எஃபெக்டிவ் ஆர் பட்டுங்கிற இடத்துல இல்லை கம்பைன்டுன்னு கூட சொல்லலாம், கம்பைன்டு வித் எஃபெக்டிவ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா இந்தியா செப்பரேஷன் ஆஃப் பவரை ஸ்ட்ரிக்டாக அடாப்ட் பண்ணலை, ஆனாலும் அட் த சேம் டைம் ஒரு எஃபெக்டிவான செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மெக்கானிசத்தை நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கோம். ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் பவரோட கோர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தான். அப்போது அந்த இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அப்போ டைல்யூட் ஆனதுனால செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அப்படின்னா இல்லை. ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை இல்லாட்டினாலும் we have a constitutional mechanism where we can ensure checks and balance அப்படிங்கிறத சொல்லணும். அப்போது இதை ஜஸ்டிஃபை பண்ணணும் இல்லையா, ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லை அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏன் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை நம்மளால் கொண்டு வர முடியாது அப்படின்னா இது ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் இருந்து தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வில் அரைவ். ஓகே, ஸோ அப்போ லெஜிஸ்லேச்சர் பார்ட்டில் இருந்தால் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வர்றதுங்கிறதுனால ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை என்ஷூர் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேச்சர் என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்டில் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டில் யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, தட் இஸ் பிரசிடென்ட். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட்டிங் பாயிண்ட் தான், பட் இதுதான் கோர் பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவரை உங்களால் என்ஷூர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் எங்கேருந்து அரைவ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர்லேருந்து தான் அரைவ் ஆகுறாங்க. தென் எக்ஸிக்யூட்டிவோட சர்வைவல் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அது போக அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் தி ஜுடிஷியரின்னு வரும்போது அங்கே யார் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால அந்த இடத்துலையும் ஒரு என்ன ஆக முடியாதுன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷனை நம்மளால் அஷ்யூர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ அதை தாண்டி வேறு என்ன கீ பாயிண்ட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரும் இருக்குது. ஓகே, ஸோ அந்த பவரையும் நம்ம யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான். ஸோ ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர் இது என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு
பவர் ஆஃப் திங்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஆமாம் தட் இஸ் இது வந்து ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவருக்குள்ளே அசைன் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியும். ஆனாலும் பட் அட் த சேம் டைம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் அது தேவைப்படுது. பட் அட் த சேம் டைம் ஒரு யூட்டர்ன் எடுக்கணும் இல்லையா? ஸோ செக்ஸ் அண்ட் பேலன்ஸை நம்ம என்ஷூர் பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரி இடத்துல செக்ஸ் அண்ட் பேலன்ஸை என்ஷூர் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டாக்ட்ரின் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன் கிவ் an authority to the judiciary to interpret any law which is inconsistent or any actions taken by the executive which is said to be null and void அப்படிங்கிற ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூவை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்துல ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஆகுது. யாருக்கு அகேன்ஸ்டாக? லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அகேன்ஸ்டாக. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் லெஜிஸ்லேச்சரில் இருந்து தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வர்றாங்க. பட் லெஜிஸ்லேச்சருக்கு தான் யார் அக்கௌண்டபிள்? எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் who is accountable to the house of the people. ஸோ அப்போ இங்கே ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸை நம்மளால் என்ஷூர் பண்ண முடியுது. அது போக ஜென்ரலாக பார்லிமெண்ட் ஓவர் சைட்டு வேறு ஒன்று இருக்குது. எது மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிளாக கொண்டு வரதுக்கு த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், தென் வித் ரெஸ்பெக்ட் டு 0 hour, கொஸ்டின் ஹவர், இதெல்லாம். அது போக பார்லிமெண்ட்டு ஓவர் சைட்டும் பண்ண முடியும். ஓகே, ஸோ எது மூலமானா வேரியஸ் ரிப்போர்ட்ஸ் மூலமாக. ஓகே, ஸோ நமக்கு பார்க்குறோம்ல சிஏஜி ரிப்போர்ட்டு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ரிப்போர்ட்டு. ஸோ இது மூலமாகவும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஜுடிஷியரிக்கு இருக்கக்கூடிய பவர். இது பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர். அப்போ எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு என்ன செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் பட் வீட்டோ பவர். ஓகே, தென் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்போ கடைசியாக என்னென்னா, இதெல்லாமே சப்ஸ்டான்ஷியேட்டிங் பாயிண்ட் டு ஜஸ்டிஃபை தட் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் தட் இஸ் ஒரு டைல்யூட்டடான ஒரு காம்பினேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் வாட்டர் டைட்டாக இல்லாட்டினாலும், பட் அட் த சேம் டைம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் லெவல் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் இங்கே என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போது கன்க்ளூஷன் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கேஸ் லா வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம்? இருக்கவே இருக்குது நமக்கு கேசவனந்த பாரதி கேஸ். ஓகே, ஸோ கேசவனந்த பாரதி கேஸில் என்ன சொல்கிறாங்க? செப்பரேஷன் ஆஃப் பவரும் அண்டு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் ரெண்டும் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணலாம். அப்போது இங்கே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 பாயிண்ட்டு, இங்கே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 பாயிண்ட். சும்மா சின்னதாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கனாலே போதும். கன்க்ளூஷன் கொடுக்கும்போது இந்த டாபிக் ஃபுல்ஃபில் ஆகும். 10 மார்க் கொஸ்டின் தானே. ஸோ அப்போது எதெல்லாம் ஃபீச்சர்ஸ் விச் ஆர் ensures that India doesn't adopted for an not a strict separation of power, and at the same time though diluted இருந்தாலும் it having an checks and balance. ஸோ அதை நம்ம கொண்டு வந்து எழுதுறது தான் இருக்குது. ஸோ இது கொஸ்டினோட டிமாண்ட் 2 தான். ஸோ இந்த 2ஐயும் அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளால் என்ன பண்ணிட முடியும்னா ஒரு ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ திஸ் இஸ் அன் எவிடென்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலை பற்றி. ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே, ஸோ கமெண்ட் ஆன் தி நீட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். ஸோ 1. செகண்ட் திங், அஸ் கம்பேர்டு டு தி கோர்ட் சிஸ்டம். ஸோ கோர்ட் சிஸ்டத்தில் இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட பர்பஸ் என்ன? இன்சென்ஸ் ஒரு கம்பேர்டு டு கோர்ட் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட தேவைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் அசஸ் தி இம்பேக்ட் ஆஃப் ரீசன்ட் ட்ரிபுனல் ரிஃபார்ம்ஸ் த்ரூ ரேஷனலைசேஷன் ஆஃப் ட்ரிபுனல் மேட் இன் 2021. ஓகே, ஸோ அப்போது இது கொஞ்சம் கன்வென்ஷனல் ஆஸ்பெக்டையும் கொஞ்சம் கரண்ட்லி ரெலவெண்ட்டான ரீசன்ட் திங்ஸில் நடந்த விஷயங்களையும் நம்ம மர்ஜ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இதுவும் ஒரு 10 மார்க் கொஸ்டின் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம மர்ஜ் பண்ணி எழுத வேண்டியது இருக்குது. கோர்ட் சிஸ்டத்தையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலையும். ஆல்ரெடி நமக்கு இதுக்கு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரீசன்ட் ரிஃபார்ம்ஸையும் நம்ம ஓரளவுக்கு டச் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏன் அது இன்டெப்த்தாக போய் ஒர்க் அவுட் பண்ணாட்டினாலும் ஸோ இருக்கக்கூடிய அந்த ரிஃபார்மில் நடந்த மேஜர் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. அப்போது கடைசியாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இன்ட்ரோ பாட்டு ஒன்று தேவைப்படுது.
தட் இஸ் பர்பஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். அது ஹவு இட் டிஃபர்ஸ் தென் தி ஆர் ஹவு இட் சால்வ் தி இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கோர்ட் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு இது சால்வ் பண்ண ட்ரை பண்ணுது அப்படிங்கிறதையும், ரீசெண்டாக நடந்த ரிஃபார்ம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலில் எந்த அளவுக்கு ரேஷனலைஸ் பண்ண ட்ரை பண்ண போய் என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு, அதுக்கு என்ன கன்க்ளூஷன் நம்ம கொடுக்குறது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அப்ரோச் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பார்ட் அட்ரஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கமெண்ட் ஆன் தி நீட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் அஸ் கம்பேர்டு டு தி கோர்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ கோர்ட் சிஸ்டத்தில் இருந்து மாறுபட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கணும் இல்லையா. ஸோ இன்ட்ரோ வந்து அபவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் கொடுத்துருங்க. அது ஈவன் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் சொல்லி சொன்னாலும் ஓகே தான். ஆர்டிகல் 323A சொல்லி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் ஆர்டிகல் 323A வந்து இட் கிவ் ஸ்பேஸ் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். Purpose of it nothing but to bring on dispute. Okay, so to solve the dispute. Okay, so purpose of it is nothing but to solve the dispute. ஸோ சால்வ் டிஸ்பியூட் அப்படிங்கிறது எந்த மேட்டர்ஸில் அப்படின்னு சும்மா நம்ம சொல்லணும் இல்லையா, அதுவும் நம்ம பார்த்தோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் போஸ்ட்டு, ப்ரொமோஷன், கண்டிஷன் ஆஃப் சர்வீஸு, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ அதுதான் இதோட பர்பஸ். ஓகே, ஸோ அப்போது பர்பஸ் வித் கான்ஸ்டியூஷனல் பேக்கிங்கோட ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு இங்கே போயிடணும். ஸோ கோர்ட் சிஸ்டத்தில் இருந்து இதோட தேவை என்ன, நீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், டு பிரிங் ஸ்பீடி ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பீடி ஜஸ்டிஸ் இருக்கும் கம்பேர் வித் கோர்ட்டோட போகும்போது. கோர்ட்டோட கேஸ் பேக்லாக்கை கொஞ்சம் கம்மி பண்ணும். இதுவும் நம்ம ஸ்டாக் பாயிண்டில் இருந்தது தான். கோர்ட்டோட கேசஸில் இருக்கக்கூடிய பேக்லாக்கை கம்மி பண்ணுறது, ஸ்பெஷலைஸ்டு நாலேஜை இதுக்குள்ளே இம்பார்ட் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ இல்லை ஃபினான்ஸ்லேயோ அதர் மேட்டர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஜஸ்டிஸ் டெலிவரி ப்ராசஸ், இதுவும் நம்ம ஸ்டாக் பாயிண்ட்லேருந்து எடுத்தோம். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்டாக் பாயிண்ட்ஸ் தான். ஸ்பீடி ஜஸ்டிஸு, கோர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், ஸ்பெஷலைஸ்டாக இருக்கட்டும், டீசென்ட்ரலைஸ்டு ஜஸ்டிஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது ஒரு 4-5 பாயிண்ட் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடோட பர்பஸ் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ உள்ளே நம்ம ரீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அட் த சேம் டைம் என்ன பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ரீசெண்ட் ரிஃபார்ம்ஸை பொறுத்தளவுக்கு 2021 கொண்டு வந்த ரிஃபார்மு. ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேக்ட் அப்படிங்கிறது ரெண்டு சைடுமே இருக்குது. போத் பாசிட்டிவாகவும் இருக்குது, அப்போது நெகட்டிவ் இம்பேக்டும் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ரிடக்ஷன் ஆஃப் தி ட்ரிபுனல்ஸ். ஓகே, ஸோ ஒரு 29 ஒரு 16 ட்ரிபுனல்ஸ்க்கு கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் தி நம்பர் ஆஃப் ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் ஆகிருக்கு. ஓகே, இன் சென்ஸு டூப்ளிகேஷனை அவாய்ட் பண்ண முடியும், அவங்களால ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது. அடுத்து இதனால என்ன நடந்திருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அப்பலேட் ப்ரொவிஷன்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்க. இன் சென்ஸ் ஸ்ட்ரீம்லைன் தி அப்பலேட் ப்ரொவிஷன்ஸு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு அங்கே ஸ்பேஸ் இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொஞ்சம் அங்கே என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் மேஜராக நடந்த பாசிட்டிவ் இம்பேக்ட். நெகட்டிவ் இம்பேக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகே, ஸோ டெலிகேட் பண்ணது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெலிகேட் பண்ணதுனால ஸோ அந்த செக்யூரிட்டி ஆஃப் டென்யூரு, கண்டிஷன் ஆஃப் சர்வீஸு, இதெல்லாம் டைலூட் ஆகிருக்கு. அப்போது எக்ஸிக்யூட்டிவ் இன்டர்வென்ஷன் டுவோர்ட்ஸ் ஜுடிஷியரி பார்ட்டில் வரும்போது அப்போது எது டைலூட் ஆகுது அப்படின்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரினே டைலூட் ஆகுது. நீங்கள் இந்த இடத்துல கேசவந்த பாரதி கேஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை சந்திரகுமார் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த கேஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு ஒரு 3 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நான் கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ கன்க்ளூஷன் கொடுக்கும்போது நான் என்ன சொல்லலாம், ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், NCWRC கமிஷன் கொடுத்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷன், ட்ரிபுனல் கமிஷன் ஒன்று, லைக் என்ஜாக் மாதிரி ட்ரிபுனல் கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம். அப்புறம் யூனிஃபார்ம் ட்ரிபுனல் ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வாங்கன்னு நம்ம டிமாண்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நம்ம வே ஃபார்வர்டில் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே சந்திரகுமார் கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணாட்டினாலும் இங்கே கொண்டு வந்து சந்திரகுமார் கேஸை கொண்டு வந்து ஜுடிஷியரியிலிருந்து எக்ஸிக்யூட்டிவோட இன்டர்வென்ஷனை
சொன்ன விஷயத்தை என்ஷூர் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். அப்போ ஓவராலாக இது ஒரு 3 பாயிண்ட்டு, இது ஒரு 3 போதும். ஓகே, ஸோ ஒரு 10 மார்க் கொஸ்டினை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால எப்படி ஒரு ஆன்சரை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த கொஸ்டின் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ ஹூ ஆர் ஆல் என்டைட்டில்டு டு ரிசீவ் ஃப்ரீ லீகல் எய்ட், அசஸ் தி ரோல் ஆஃப் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி இன் ரெண்டரிங் ஃப்ரீ லீகல் எய்ட் இன் இந்தியா. ஓகே, ஸோ அப்போது இதுக்கும் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஸோ இன்ட்ரோ பார்ட் நமக்கே ஆல்ரெடி டெம்ப்ளேட் இருக்குது. என்ன கொடுப்போம்? ஒன்று கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷனை வச்சு கொடுப்போம், ஆர்டிகல் 339A, அப்புறம் 14 அண்ட் 22, அதுக்கப்புறம் நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். ஸோ இது மூலமாக ஒரு டிஸ்பியூட் சால்விங் பாடி. ஸோ இது ஒர்க்கிங் அண்டர் தி பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ அது வந்து ஒரு கீவேர்டாக நமக்கு இருக்கும். நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹூ ஆர் ஆல் என்டைட்டில்டு டு ஃப்ரீ லீகல் எய்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஃபார் விமன் அண்ட் சைல்டு, ஃபார் வல்னரபிள் செக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் தோஸ் ஹூ ஆர் அஃபெக்டட் இன் ஹியூமன் டிராஃபிக்கிங். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஒரு 6-7 பாயிண்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஓகே, உங்கள்கிட்ட ஹோல்டு இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி என்ன? ஸோ இந்த ஆக்ட் படி என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க? நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் தான். ஃப்ரீ லீகல் எய்டை வந்து த்ரூ அவுட் இந்தியா கான்ஸ்டியூஷனில் சொன்ன மாதிரி என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்டோட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியை என்ஷூர் பண்ணணும். அஸ் அ சேர்மனாக ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியை என்ஷூர் பண்ணணும், அதுவும் ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஜி கோட்ஸு. ஸோ இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் இதுதான். ஓகே, ஸோ இது இன்டர்பிரிட்டேஷனுக்கு பெருசாக நமக்கு இல்லை. ஓகே, அசஸ் தி ரோல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டில் இன்னும் கொஞ்சம் நான் இன்டர்வியூன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அப்புறம் பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் லெஸ்ஸாக இருக்குது. ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொஞ்சம் புவராக இருக்குது. அப்போ கன்க்ளூட் பண்ணும்போது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, டிஜி ப்ளஸ் பேரா லீகல் எய்டு, எஸ்பெஷலி விமனோட பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ட்ரைனிங் டு தி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஆர் ஆர்பிட்ரேஷன் அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன்ஸோட ட்ரைனிங் ப்ராசஸை என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணலாம்னா கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போது பேசிக்கான கொஷின்ஸ் தான். சிம்பிளாக பார்த்த ஒரு ஏரியாவில் இருந்து எடுத்துக்கிட்டு ஜென்ரேட் பண்ண ஆன்சர்ஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் காமன் டெம்ப்ளேட்டு. ஸோ ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்டை ஃபிட் பண்ணி நமக்கு தெரிஞ்ச ரெலவெண்ட்டான பாயிண்ட்ஸை அதுக்குள்ளே எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்குறது தான் இதோட பர்பஸ். ஸோ ஃபார் உங்களுக்கு ஒரு 2 கிளாஸஸ் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 கிளாஸஸ்லேயும் உங்களுக்கு என்ன ஒரு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அப்படின்னா, எப்படி ஒரு டாப்பிக்கை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறது, எஸ்பெஷலி பாலிட்டி ஏரியாவில், அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை எப்படி ரிஃபைன் பண்ணி ஒரு ஆன்சரை கன்வின்சிங்காக எழுதுறது அப்படிங்கிறது தான் நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ ஹோப் இந்த கிளாஸும் உங்களுக்கு ஒரு இன்சைட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இன்சென்ஸ் ஒரு கிளாரிட்டியை கொடுத்துருக்கோம் அபவுட் மெயின்ஸ். அடுத்து வரக்கூடிய கிளாஸஸும் உங்களுக்கு அதே லெவல் ஆஃப் இன்சைட்ஸை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ அதான் இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவும் கூட. ஸோ ஹோப் இந்த பர்டிகுலர் செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் இருக்கும்போது யூ கேன் மென்ஷன் இன் தி கமெண்ட் பாக்ஸ். வி வில் ட்ரை டு ஆன்சர் ஃபார் இட். ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.